அத்தியாயம் 140. நரகத்தின் ராஜா. சரவணா திரும்பி பார்க்க ரத்தினம் கூறியது போலவே அவர்களை பின்தொடர்ந்து வந்தனர். ஒன்றல்ல 2 கார் வந்தது. எவ்வளவு தைரியம் இருந்தா இப்படி பண்ணுவாங்க என்று அதிர்ச்சியுடன் கூறினார் ரத்தினம். இதனை அவர் எதிர்பார்க்கவில்லை. பீனிக்ஸ் குடும்பத்திலிருந்து அசிஸ்டன்ட் வந்திருக்கும் இந்த ஒரு நேரத்தில் சர்வேஷ் சரவணனை கொல்ல ஆட்களை ஏவி விட்டிருக்கிறான். உனக்கும் சர்வேஷுக்கும் என்ன பிரச்சனை என்று ஆச்சரியமாய் கேட்டாள் நிவேதிதா. சர்வேஷ் இப்படி செய்வான் என்று அவள் எதிர்பார்க்கவில்லை. அவன் மிகவும் சாதுவாக இருப்பான் என்று நினைத்தாள். சரவணா அவள் கேட்டதற்கு பதில் சொல்லாமல் ரத்தினத்திடம், நான் ஜஸ்டின் ஏற்கனவே வர சொல்லிட்டேன், நம்ம ஹைவே பக்கம் போவோம் என்றான் சரவணா. சார், நம்ம ஹைவே பக்கம் போறது இன்னும் பிரச்சனை, ஈஸியா அவங்க நம்மள பிடிச்சிருவாங்க என்று வருத்தத்துடன் கூறினார் ரத்தினம். ரத்னம், சொல்றத செய்யுங்க என பட்டென்று கூறினான் சரவணா. ரத்தினம் கூறியது போலவே அவர்கள் ஹைவேக்கு சென்றதும் அவர்கள் சரவணன் காரை சுற்றி வளைத்து விட்டனர். சரவணன் கார் அதிவேகத்தில் சென்றாலும் அவர்கள் திறமையாய் ஓட்டி அவனுக்கு ஈடு கொடுத்து ஓட்டிக் கொண்டிருந்தனர். ரத்தினம் காரை தாறுமாறாக ஓட்டிக் கொண்டிருக்க, வண்டியை நான் ஓட்டுறேன் என்று சரவணா கூற ரத்தினம் அதிர்ந்தார். சார், இது ரொம்ப டேஞ்சர் என்று கூறினார். ஏற்கனவே 160 அவர் ஓட்டிக் கொண்டிருந்தார். சரவணா அழுத்தமாய் பார்க்க வேறு வழி இல்லாமல் ரத்தினம் அவனுக்கு வழிவிட சரவணா டிரைவர் சீட்டிற்கு மாறினார். சரவணா மேலும் வேகத்தை கூட்ட, ஐயோ என்று பயத்தில் அலறினாள் நிவேதிதா. கார் இன்னும் வேகம் எடுத்தது. நிவேதிதா அப்பொழுதுதான் சரவணனின் டிரைவிங் ஸ்கில்லை கவனித்தாள். மிகவும் சுலபமாக நன்றாய் ஓட்டினான் சரவணா. பின்னாடி வந்தவர்கள் சரவணனின் கார் வேகம் எடுப்பதை கண்டு, பாஸ், இன்னும் அவங்க நம்ம கிட்ட இருந்து தப்பிக்க பாக்குறாங்க என்று ஒருவன் கூறிட, நெருக்கமாவே ஃபாலோ பண்ணு, தப்பிக்க விட்டுறாத என்றான் இன்னொருவன். சீக்கிரமே இன்னும் சில கார்கள் சரவணனை சூழ்ந்தது. அவர்களால் நெருங்கி ஓட்ட முடிந்தாலும் சரவணனை சுற்றி வளைக்க முடியவில்லை. சரவணன் வல்லமையாக காரை ஓட்டி முன்னே சென்றான். முன்னாடி போற காருக்கு கால் பண்ணி அவனை சுத்தி வளைக்க சொல்லுங்க என்றான் பிரவீன். பிரவீனின் குரலை முன்னே இருந்த காரில் கேட்ட டிரைவர், இல்ல, எங்களால அவனை நெருங்க முடியல, நாங்க கிட்ட போனா அவன் உடனே ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்றான், அவனோட டிரைவிங் ஸ்கில் செம்மையா இருக்கு என்றான். அவனை பிடிக்க சொன்னா புகழ்ந்துகிட்டு இருக்கியா? தப்புக்கு விடக்கூடாது, அவன் காரை அடிச்சு தூக்குங்க என பிரவீன் கர்ஜித்தான். இதனை புரிந்து கொண்டு அனைத்து கார்களும் வேகம் எடுத்தது. சட்டென்று பிரவீனுக்கு முன்னே சென்று கொண்டிருந்த காரில் கண்ணாடி உடையும் சத்தம் அவனுக்கு கேட்டது. உடனே காரை நிறுத்திய பிரவீன் அதிர்ச்சியுடன் இறங்கி பார்க்க அந்த காரில் முன்னே இருந்தவன் இறந்து கிடந்தான். சுற்றி வெளியே இருந்து எந்த காரும் வருவது போல் இல்லை. காரின் விண்டோ உடைந்து கிடந்தது. அதிவேகமாய் சென்று கொண்டிருக்கும் காரில் இருப்பவனை சுட்டுக் கொல்ல வேண்டும் என்றால் நிச்சயமாய் சிறந்த ஷூட்டராக இருக்க வேண்டும். ஆத்திரத்தில் கத்தினான் பிரவீன். அவனுக்கு பயம் இல்லை. ரொம்ப ஆட்டம் காட்டுற சரவணா, உன்னை கொல்ல எனக்கு பணம் கொடுத்திருக்காங்க, சோ உன்னால இன்னைக்கு என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது என்று கூறினான் பிரவீன். அவனின் ஆட்களில் ஒருவன் அவனை நோக்கி ஓடி வந்து, பாஸ், நமக்கு முன்ன சரவணா அவன் காரை நிறுத்திட்டான் என்று கூற சத்தமாய் சிரித்தான் பிரவீன். சாகணும்னு ஆசை வந்துருச்சு போல, எவ்வளவு தைரியம் இருந்தா அவன் ஏன் முன்னவே நிறுத்தி இருப்பான்? அவனை காப்பாத்த ஆளு வந்துட்டானா என்று கேட்டான் பிரவீன். ஆமா என்று அடியால் கூற, எத்தனை பேர் இருக்காங்க என கேட்டான் பிரவீன். ஒருத்தன் தான் என்றிட, என்ன ஒருத்தனா? அவனை பார்த்து நாம ஏன் பயப்படணும் என்று கூறிய பிரவீனுக்கு அந்த ஆளை அறைய வேண்டும் என்பது போல் இருந்தது. அதில் நடுங்கியவன், எனக்கு தெரியல, ஆனா அவன் பார்க்க பயங்கரமா இருக்கான் என்று கூற, போடா கிறுக்கு பயலே என்று கடுப்புடன் கூறி அவனை அங்கிருந்து துரத்தி விட்டான் பிரவீன். அவன் முன்னே செல்ல அங்கு இருப்பவனை கண்டு அதிர்ந்து நின்றான். சரவணா இல்லை, அவனுக்கு பதிலாக ஜஸ்டின் நின்றான். பிரவீனுக்கு அவனை பார்த்த உடனே உடல் நடுங்க ஆரம்பித்தது. சரவணாவிற்கு ஜஸ்டினை தெரியும் என்று பிரவீனுக்கு தெரிந்திருந்தால் இந்த விவகாரத்தில் தலையிட்டிருக்க மாட்டான். இது வெறும் பணம் சம்பந்தப்பட்ட விடயம் இல்லை. ஜஸ்டினை எதிர்க்க நினைப்பதும் சாவை தேடிக்கொள்வதும் ஒன்றுதான். வெளிநாட்டில் பல திறமை வாய்ந்த அடியாட்கள் இருக்கிறார்கள், ஆனால் யாரும் ஜஸ்டின் போல் இல்லை. நரகத்தின் அரசன் என பெயர் ஜஸ்டினுக்கு உண்டு. அவன் கொல்ல வேண்டும் என்று நினைத்தால் சாதாரணமாய் கொன்றுவிட மாட்டான். சாவை அடைய இறைஞ்சி தவம் இருக்க வைத்து விடுவான். மிஸ்டர் ஜஸ்டின் என்று நடுங்கிய பிரவீனுக்கு பேச்சும் வரவில்லை, கால்களும் நகர மறுத்தது. அவனின் கொடுக்குகளும் ஆச்சரியமாய் பார்த்தது.
கோஸ்ட் டவுனில் பிரவீன் சாதாரண அடியாளாய் இருந்தவன். இரக்கமே காட்டாமல் கொன்றதில் சிறந்த கொலைகாரர்கள் பட்டியலில் சேர்ந்து விட்டான். பிரவீன் இன்று அவனுடன் 6 காரில் 30 பேரை கொண்டு வந்து இருக்கிறான். அப்படி இருந்தும் ஜஸ்டின் மீது இருந்த பயத்தில் அவன் முன்னே சென்று, மிஸ்டர் ஜஸ்டின், நீங்க இங்க என்ற கேள்வியை கேட்டு அவன் முன்னே மண்டியிட்டான் பிரவீன். ஜஸ்டின் பதில் சொல்லவில்லை. பிரவீன் பக்கத்தில் இருந்தவன், பாஸ் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நாம அவனை கொல்லணும், அதுக்குதான் காசு கொடுத்திருக்காங்க என்று கூற அந்த கொடுக்கை முறைத்த இன்னொருவன், சனியனே, இவர்தான் அவனை ஷூட் பண்ணது, விட்டா நம்ம எல்லாரையும் கொன்னு போட்டுருவாரு என்று கடிந்து கொண்டான். பிரவீன் ஒன்றும் கூறவில்லை. அவனுக்கு வேர்த்து விறுவிறுத்தது. காரில் இருந்து இறங்கிய சிலர் கத்தியோடு சரவணனை வேகமாய் நெருங்கினர். சார் பாத்து என்று ரத்தினம் கத்திட, ஆனால் அவர்கள் சரவணனை நெருங்கி இருந்தனர். சட்டென சுதாரித்த சரவணா அதனை தடுத்திருந்தான். நிறுத்துங்க என்று பிரவீன் இருந்த இடத்தில் இருந்தே அலறினான். ஆனால் மிக வேகமாய் கத்தி மீண்டும் பாய்ந்தது. நிறுத்தி தொலைங்க, உங்களை யார் இதை பண்ண சொன்னது என மீண்டும் கத்தினான் பிரவீன். ஜஸ்டினுக்கு எதிராக சண்டையிட்டு சரவணா கொன்னாலும் கொல்லாமல் விட்டாலும் அவர்கள் உயிர் போவது உறுதி. பிரவீனின் இன்னொரு ஆள் ஒருவன் மற்றவர்கள் சுதாரிக்க முன்பு சரவணன் நெஞ்சின் மீது இறக்க பார்த்தான். ஆனால் பிரவீனின் ஆள் வேகமாயிருந்தால் ஜஸ்டின் அவனுக்கு மேலாக மின்னல் வேகத்தில் சரவணனை நெருங்கி இருந்தான். கண் சிமிட்டும் நேரத்தில் ஜஸ்டின் இருந்த இடத்தில் இருந்து சரவணன் இருக்கும் இடத்திற்கு காற்றை போல் மிக வேகமாய் சென்று இருந்தான். பிரவீனின் ஆட்கள் அதிர்ச்சியாய் பார்த்தனர். அவன் மனிதன்தானா, எப்படி இவ்வளவு வேகமாய் சென்று இருப்பான் என்று வாய் பிளந்து கொண்டு பார்த்தனர். மிஸ்டர் ஜஸ்டின், என்னோட ஆளுங்க பண்ணது தப்பு, அவங்களுக்காக நான் மன்னிப்பு கேக்குறேன், பிளீஸ் எங்களை மன்னிச்சிருங்க என்று கெஞ்சினான் பிரவீன். அவனுக்கு தெரியும் ஜஸ்டினை எதிர்த்து ஒரு பிரோஜனமும் இல்லை என்று. ஜஸ்டின் பதில் ஏதும் சொல்லவில்லை. ஆனால் அவன் கையில் இருந்த கத்தியை கையாலே நொறுக்கி இருந்தான். என்னவோ கத்தியெல்லாம் பிளாஸ்டிக்கில் செய்தது போல் உடைந்து விட்டன. அதில் அதிர்ந்து தன்னிச்சையாக பிரவீனின் ஆட்கள் பின்வாங்கினர். அடுத்து மின்னல் வேகத்தில் ஒரு கத்தியால் சரவணனை குத்த வந்த ஆளின் கழுத்திலேயே கத்தியை ஆழமாய் இறக்கி இருந்தான் ஜஸ்டின். அடுத்த நொடியே அந்த ஆளின் உயிர் பிரிந்தது. சரவணன் முதற்கொண்டு அனைவரும் அதிர்ந்தனர். ஆனால் ஜஸ்டின் முகத்தில் எந்த உணர்வும் இல்லை. ஏதோ தினமும் செய்யும் வேலையை அவன் செய்வது போல் இருந்தது அவன் முகம். இந்த ஜஸ்டினுக்கு இவ்ளோ பவர் இருக்கா என்று மனதில் நினைத்தார் ரத்தினம். ஜஸ்டின் மிகவும் திறமையானவன் என்று அவருக்கு தெரியும். ஆனால் முதலில் அவனின் பலத்தை நேரடியாக பார்க்கிறார் ரத்தினம். மிகவும் பயங்கரமானவனாக இருக்கிறானே என்று நினைத்தார். அந்த கத்தியை கீழே விட்டெறிந்த ஜஸ்டின் பிரவீன் பக்கம் திரும்பிட அனைவரும் அஞ்சினர். என்ன, அங்க கூட்டிட்டு போ என்று கட்டளையாக கூறினான் ஜஸ்டின். அதில் திகைத்த பிரவீன், நாம எங்க போகணும் என்ற நடுக்கத்துடனே கேட்டான். என்ன, ஒன்னும் தெரியாதவ மாதிரி கேக்குற என கடுமையாக ஜஸ்டின் கேட்க பிரவீன் உடல் அப்பட்டமாய் நடுங்கியது. மறுப்பாக தலையசித்தவன், இல்ல நான் இப்பவே கூட்டிட்டு போறேன். எங்களுக்கு ஆர்டர் போட்டது மிஸ்டர் சர்வேஷ் இல்ல, நாங்க அவரால் இல்ல. ஆனா மிஸ்டர் சர்வேஷ் பேக்ரவுண்ட் ரொம்ப பவர்ஃபுல், இதுக்கு காரணம் அடேல்ஸ் ஃபேமிலி. அங்க போகணுமா என்று கேட்டான் பிரவீன். அவனுக்கு ஜஸ்டின் பற்றி தெரிந்தாலும் அடல்ஸ் குடும்பத்தினரை எதிர்க்கும் அளவுக்கு பிரவீனுக்கு தைரியம் இல்லை. ஏன் போக கூடாது? சரவண எதிர்க்க நினைக்கிறது யாரா இருந்தாலும் என்ன தாண்டி தான் அவனை நெருங்கணும் என்று கூறினான் ஜஸ்டின். பிரவீன் பற்றிய எல்லா விடயமும் ஜஸ்டின் ஹேவப் மூலம் கண்டு கொண்டான். அவன் அடல்ஸ் குடும்பத்திற்காக வேலை பார்ப்பவன் தான். கோஸ்ட் டவுனில் அவர்களுக்கு மிகப்பெரிய சப்போர்ட் இருக்கிறது. ஆனால் மிகவும் அடக்கமாக இருந்து கொண்டு வருகிறார்கள். வாங்க போவோம் என்று ரத்தினத்திடம் கூறியவன், $45 பில்லியன் சொந்தக்காரி என்ன பண்றான்னு பாப்போம் என்றான் சரவணா. அடல்ஸ் குடும்பத்தினர் சர்வேஷுக்காக சரவணனை பழிவாங்க நினைக்கிறார்களா, இல்லை தனிப்பட்ட பகை இருக்கிறதா? சரவணனால் அவர்களை எதிர்க்க முடியுமா? அத்தியாயம் 141. அடல்ஸ் ஃபேமிலி. சரவணனின் உறுதியை பார்த்து அசையாமல் நின்று இருந்த ரத்தினம், வேணா ரத்னம், நீங்க நிவேதிதாவை கூட்டிட்டு போங்க. அப்படியே மெயின் ஃபேமிலி அசிஸ்டன்ட்ட நான் சொல்ற இடத்துக்கு வர சொல்லுங்க. ரத்தினம் அது அவசியம்தானா என்பது போல் யோசிக்க சரவணனின் அழுத்தமான முகத்தை கண்டு வேறு வழி இல்லாமல், சார், உங்க கூட நான் இல்லாத நேரத்துல
நீங்க என்ன பண்ணுவீங்க என்று கேட்டார். சரவணா மெயின் ஃபேமிலி அசிஸ்டண்டை சந்திக்க போவது இதுவே முதல் முறை. இதில் அவன் ஏதாவது சிறு தவறு செய்தாலும் சரவணனின் எதிர்காலம் பெரிதாய் பாதிக்கப்படும். நீங்க முதல்ல கிளம்புங்க என்று அழுத்தமாய் சரவணன் சொல்ல, ரத்தினமும் வேறு வழி இல்லாமல் சம்மதம் கூறி, மிஸ் குமார் நாம போலாமா என்று நிவியிடம் கேட்டார். நிவி நடப்பது புரியாமல் பெரும் அதிர்ச்சியில் இருந்தாள். முதலில் சர்வேஷ், இப்பொழுது பிரவீன். சரவணனை சுற்றி பல மர்மம் இருப்பதாக தோன்றியது அவளுக்கு. காரில் ரத்தினத்துடன் சென்று கொண்டு இருக்கையில் மண்டையை குடைந்து கொண்டு இருந்த கேள்வியை ரத்தினத்திடம் கேட்டாள். சார், உண்மையிலே சரவணா யாரு? நீங்க கேக்குறத பார்த்தா மிஸ்டர் சரவணா இன்னும் உங்ககிட்ட அவரை பத்தி எதுவும் சொல்லல போல. சோ சாரி மிஸ் குமார், என்னால எதுவும் சொல்ல முடியாது என்றார் ரத்தினம். அதில் முகத்தை சுருக்கிய நிவி, ஓகே, எனக்கு ஒன்னும் அவன் மேல இன்ட்ரெஸ்ட் இல்ல, ஆனாலும் உங்ககிட்ட இன்னொரு கேள்வி கேட்கலாமா? கேளுங்க மிஸ் குமார் என்றார் ரத்தினம். சரவணாக்கும் சர்வேஷ்க்கும் என்ன பிரச்சனை என்று கேட்டாள். அவர்கள் இருவரும் பேசியதை வைத்தே ஏதோ ஒன்றிற்காக இருவரும் சண்டை போடுகின்றனர் என்று கணித்தாள். முதல் சந்திப்பிலே இவ்வளவு தூரம் வாக்குவாதம் செய்து கொள்ள வேண்டிய அவசியம் என்ன என்ற கேள்வி அவளுக்கு. அது குடும்ப தகராறு என்றிட நிவேதிதா அதிர்ந்தாள். என்ன குடும்ப பிரச்சனையா? என்ன சொல்றீங்க? எதனால ஃபேமிலிக்குள்ள பிரச்சனை வரப்போகுது என்று நிறுத்தாமல் கேட்டாள். அப்படி என்ன பெரிதாய் குடும்ப பிரச்சனை வரப்போகிறது என்று நினைத்தாள். அப்படியே சொத்து பிரச்சனை என்றாலும் அதனை சமமாக பிரித்து விடுவார்களே என்று நினைத்தாள். ரத்தினம் அவள் கேள்வியில் லேசாய் சிரித்தார். மிஸ் குமார், இது ஜஸ்ட் சரவணா விஷயம்தான், நீங்க ரொம்ப யோசிக்க வேணாம். இப்போதைக்கு என்னால எதையும் தெளிவா சொல்ல முடியாது என்று கூறிட, தன் மண்டை குடைச்சலுக்கு பதில் கிடைக்கவில்லையே என்று சோர்வாக வாயை மூடிக்கொண்டாள் நிவி. இருந்தும் அவள் வாயை அடக்க முடியாமல், நீங்க அவனோட அசிஸ்டன்ட் தானே? அப்போ எனக்கும் அவனுக்கும் இருக்கிற என்கேஜ்மெண்ட் பத்தி உங்களுக்கு தெரியும் தானே என்று கேட்டாள். உங்க தாத்தா தான் மிஸ்டர் சரவணா தாத்தா கிட்ட உங்க என்கேஜ்மெண்ட பத்தி பேசினாரு என்று ரத்தினம் கூற, என்ன அப்போ நிஜமாலே என்ன சரவணன் கிட்ட வேலை பேசிட்டாரா அந்த மனுஷன் என்று வாயை பிளந்தாள் நிவி. வீட்டிற்கு சென்று நிவி முதல் வேலையாக அவள் தாத்தாவிற்கு அழைத்தாள். நிவி அழைப்பை பார்த்ததும் மகிழ்வுடன் அழைப்பை ஏற்ற தாத்தா, நிவிமா எப்படி இருக்க? கோஸ்ட் டவுன்ல என்ன நடக்குது? நான் சீக்கிரமே அங்க வரேன் என்று கூற, என்ன தாத்தா நீங்க வர போறீங்களா என்று அவள் கேட்க வந்ததை மறந்து அதிர்ச்சியில் கத்தினாள் நிவி. ஆமா, என்னால ரொம்ப காலமா வெளியூர்ல இருக்க முடியல. ஆனா நான் வர்ற விஷயம் சீக்கிரட்டா இருக்கட்டும், நீ யாருகிட்டையும் சொல்லக்கூடாது. சரவணா கிட்ட சொல்றதுன்னா ஓகே என்று அவர் கூற, நிவேதிதா பேச்சற்று நின்றாள். எப்பொழுதுமே அவர் வீட்டிற்கு திரும்பும் தகவல் அவளிடம் மட்டும் ரகசியமாய் சொல்பவர் இப்பொழுது சரவணனிற்கும் தெரிந்தால் பரவாயில்லை என்கிறாரே என்று நினைத்து கொண்டிருக்க, சரிமா, அப்ப நான் வச்சிடுறேன் என்று நிவி பதிலை கூட எதிர்பார்க்காமல் அழைப்பை துண்டித்தார் தாத்தா. இந்த தாத்தா என்ன நினைச்சிட்டு இருக்காரு? இப்போ அவர் நினைப்பு ஃபுல்லா சரவணன் தான் இருக்கானா? வரட்டும் அவரு என்று மனதில் கடுகடுத்தாள் நிவி. கோஸ்ட் டவுனின் தென்பகுதியில் அடல்ஸ் குடும்பத்தினரின் மேன்ஷன் வீட்டு இருக்கிறது. ஊரிலே அந்த குடும்பத்தினர்கள் தான் வித்தியாசமானவர்கள். அவர்களை தனிமைப்படுத்திக் கொள்ளவே தென்பகுதியில் தனியாக ஒரு இடத்தில் மேன்ஷனை நிறுவி இருக்கிறார்கள். பிரவீன் ஆட்களுடன் வந்து இருப்பதை கண்டு அங்கிருந்த வேலையால் உடனே குடும்பத்தினர்களுக்கு தகவலை பரப்பினான். என்ன, பிரவீன் வந்துட்டானா என்று மகிழ்வுடன் கேட்டார் சமந்தா. அப்படியென்றால் அவன் வேலையை கச்சிதமாக முடித்து விட்டான். இனி தன் மகன் வழியில் எந்த பிரச்சனையும் இல்லை என்று நினைத்தவர், உடனே அவனை கான்ஃபரன்ஸ் ஹாலுக்கு போக சொல்லு என்று கூறினார் சமந்தா. அவர் பார்த்து கொண்டு இருந்த வேலையை அப்படியே போட்டுவிட்டு, இவ்ளோ சீக்கிரம் பிரவீன் எல்லாத்தையும் முடிப்பான்னு நான் எதிர்பார்க்கல. இனி அவன் இருந்தா நான் எதுக்கும் கவலைப்பட மாட்டேன் என்று தனக்குள்ளே சொல்லியபடி கான்ஃபரன்ஸ் ரூம் உள்ளே நுழைந்தார் சமந்தா. அங்கு பிரவீனுடன் இன்னும் வேறு சிலர் இருப்பதை கண்டு புருவம் சுருக்கியவர், என்ன நடக்குது இங்க என்று கேட்டார். தெற்கு ஆசியாவிலே
பிரவீன் மிக சிறந்த ஹிட்மேன். ஸ்டீல் ட்ரியோ பாஸ் பிரவீனை சமந்தாவிற்கு உதவி செய்ய அனுப்பி வைத்தனர். ஆனால் பிரவீனோ தரையில் மண்டி போட்டு வெளிர்ந்த முகத்துடன் இருந்தான். நீங்களா யாரு என்று குழப்பமாக கேட்டார் சமந்தா. ஓ, நான் யாருன்னே உனக்கு தெரியாதா என்று கேட்டான் சரவணா. தன் வீட்டிற்கே வந்து தன்னிடமே திமிராக பேசுபவனை முறைத்தவர். நீ யாரா இருந்தா எனக்கு என்ன, முதல்ல அவனை விடு என கடுப்பாக கூறினார் சமந்தா. அதில் எள்ளலாக நகைத்த சரவணா ஜஸ்டின் பக்கம் திரும்பி கண்ணை காட்ட அதற்கு தலையசைத்த ஜஸ்டின் உடனே பிரவீன் காலை உடைக்க ஆரம்பித்தான். வழியில் அலறினாலும் பிரவீன் அந்த இடத்தை விட்டு 1 இன்ச் நகரவில்லை. அதை பார்த்து கொண்டு இருந்த சமந்தா பெரிதாய் அதிர்ந்து விட்டார். அவளுக்கு தெரிந்த பிரவீன் இவன் இல்லையே. 3 வருட காலமாய் பிரவீன் அவருக்காக வேலை பார்த்து கொண்டிருக்கிறான். எத்தனையோ வேலைகள் அவன் அவருக்காய் செய்து கொடுத்திருக்கிறான். சமந்தாவை பொறுத்தவரை பிரவீனை போல் இரக்கமற்றவன் யாரும் இல்லை. அப்பொழுதுதான் அவர்கள் யார் என்று அவருக்கு புரிந்தது. சீற்றத்துடன் சரவணனை பார்த்தவர், ஹோ நீதான் அது, உனக்கு திமிர் அதிகம்தான். என்ன பிரவீனால உன்னை கொல்ல முடியலனா ஈஸியா இங்க உள்ள நுழைஞ்சு பிரச்சனை பண்ணலான்னு நினைச்சிட்டியா? நீ இங்க வந்ததுக்கான காரணம் இவனை காட்டுறது இல்லன்னு எனக்கு தெரியும் என்றார் சமந்தா. அவரின் கோட்டையில் அவருக்கு கீழ் பல பேர் இருக்கின்றனர். ஆனால் சரவணனுடன் ஒரே ஒருவன்தான் இருக்கிறான். சரவணா ஜஸ்டின் பக்கம் திரும்பி, இவளுக்கு இது பத்தாது போல, பிரவீன் கூட அவளையும் சேர்த்துரு என்று கூற கண்களை அகல விரித்த சமந்தா, என்ன சொன்ன? உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் இடத்துக்கே வந்து என் மேல கைய வைக்க பாப்ப? பீனிக்ஸ் குடும்பத்தை நினைச்சா உனக்கு பயம் இல்லையா என்று கேட்டார். நான் ஏன் பயப்படணும் என்று தோளை குலுக்கிய சரவணா மேலும், நீதான் அவங்கள நினைச்சு பயப்படணும். இந்த மொத்த ஆட்லஸ் குடும்பத்திலையும் உன் மொத்த சொத்து மதிப்பு மட்டுமே $45 பில்லியன் கணக்கு சேரும். உனக்கு பின்ன இவ்ளோ பெரிய சொத்து வச்சுக்கிட்டு உன் பையனை பீனிக்ஸ் குடும்பத்துக்கிட்ட சிங்கிள் பேரண்ட் ஃபேமிலியை சேர்ந்தவன்னு போய் சொல்லி வச்சிருக்க. இது தெரிஞ்சா உன் பையன் வாழ்க்கை மட்டும் இல்ல, உன் மொத்த சொத்தும் நாமந்தான் என்றான் சரவணா. இதை கேட்டதுமே சமந்தாவிற்கு உடல் நடுங்க ஆரம்பித்தது. தன்னை பற்றிய விவரம் எல்லாம் இவனுக்கு எப்படி தெரிந்தது என்ற கேள்வி அவருக்கு. உனக்கும் மிஸ்டர் சாண்டருக்கும் கான்டாக்ட் பெருசா இல்ல. எனக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் தப்பு இல்லன்னா சர்வேஷ் அவர் பையனே இல்ல. உன் பையனுக்கு லீகல் ரைட்ஸ் வேணுங்கிறதுல நீ அவர் பேரை யூஸ் பண்ற. நீ பண்ணது எல்லாமே ஃப்ராடு வேலை என்று அழுத்தமாய் சரவணா சொல்ல சமந்தாவிற்கு வேர்த்து கொட்டியது. அச்சோ, இதுக்கே இப்படியா? அடுத்த ஆப்பு ஆந்தவே மெயின் ஃபேமிலி அசிஸ்டன்ட் வர சொல்லிருக்கேன் என்று சரவணா கூற சமந்தா மேலும் படபடத்தார். பீனிக்ஸ் குடும்பத்தினருக்கு தெரியாத விடயத்தை இவன் எப்படி கண்டுபிடித்தான் என்று நினைக்கையிலே அவருக்கு தொண்டை அடைத்தது. சர்வேஷுக்கே தெரியாத விடயத்தை அவன் கண்டுபிடித்து இருக்கிறானே. உனக்கு என்ன வேணும் என்று சமந்தா கேட்க, வேற என்ன, ஜஸ்ட் மணிதான் என்றான் சரவணா. சமந்தா எவ்வளவு என்று கேட்க, சர்வேஷோட சொத்து முழுக்க என்று கூற அவனை பயங்கரமாய் முறைத்த சமந்தா, உனக்கு என்ன பைத்தியமா? எவ்வளவு கஷ்டப்பட்டு அவனை பீனிக்ஸ் குடும்பத்துல நுழைச்சேன் தெரியுமா? அசால்ட்டா கேக்குற? நீ எல்லாம் மீறி போற சரவணா. இதுவரை ஆடல்ஸ் குடும்பத்தை யாரும் எதிர்த்ததே இல்ல. ஆடல்ஸ் குடும்பத்துக்கு பின்ன யாரு இருக்காங்கன்னு யாருக்குமே தெரியாது. பீனிக்ஸ் குடும்பமே அவங்கள பார்த்து பயப்படும் என்று மிரட்ட, ஓ, அப்போ நானே ஃபர்ஸ்ட் எனிமியா இருக்கேன். சர்வேஷ் உயிரோட இருக்கணும்னா தாரிகா வாடு முன்ன அவ கண்ணு முழிக்கிற வரைக்கும் மண்டி போடணும், இல்ல நான் போட வைப்பேன் என்று அழுத்தமாய் கூறினான் சரவணா. அத்தியாயம் 142. ஜோஷின் வருகை. சரவணன் கூறியதை கேட்டு பயங்கரமாக கோபம் கொண்ட சமந்தா, எவ்வளவு திமிர் இருந்தா இப்படி பேசுவ? நான் யாருன்னு தெரியுமா? என்னை எதிர்க்க நினைக்கிறதும் உன் சாவ நீயே தேடிக்கிறதும் ஒண்ணுதான். உன் ஆள் ஒருத்தனால ஒன்னும் கிழிக்க முடியாது என்று சீற்றத்துடன் கூறினார். ஆனால் கண்ணிமைக்கும் நேரத்தில் ஜஸ்டின் சமந்தாவின் ஆட்கள் அனைவரையும் வீழ்த்தி அவர் எதிரே வந்து நின்றான். சரவணன் மெச்சுதலாக ஜஸ்டினை பார்த்தான்.
அவனுக்கும் ஜஸ்டின் போல் சண்டையிடும் திறமை வேண்டும் என்று நினைத்தான். நகராத. ஒரு பொம்பளை மேல கை வைக்கிற எண்ணம் எனக்கு இல்ல. அத பண்ண வைக்காத என அழுத்தமாய் கூறினான் ஜஸ்டின். இப்படிப்பட்ட ஒருத்தனை சமந்தா பார்த்தது இல்லை. ஸ்டீல் ட்ரியோவில் கூட ஜஸ்டின் போன்ற திறமையான பலசாலியை அவர் கண்டதில்லை. உனக்கு அவன் எவ்வளவு கொடுத்தா என்று கேட்டார் சமந்தா. அதில் லேசாய் சிரித்த ஜஸ்டின், என்ன பார்த்தா பணத்துக்காக இதெல்லாம் பண்றவன் மாதிரி இருக்கா என்று கேட்டான். எல்லாருக்கும் பணம் தேவை, நீ விலைய சொல்லு, நான் அதை விட 10 மடங்கு தரேன் என்று உறுதியாய் கூறிய சமந்தா மேலும், நீ பவர்ஃபுல்லான ஆளுதான், ஆனா நேரத்துக்கு தகுந்த மாதிரி முடிவு எடுக்கிறது தான் புத்திசாலித்தனம். என்ன விடலைனா இங்க இருந்து யாராலையும் உயிரோட வெளியே போகவே முடியாது என்றார். என்ன நீ ரொம்ப குறைச்சி எடை போட்டுட்ட என்று அழுத்தமாய் கூறினான் ஜஸ்டின். அப்படியா என்று நக்கலாய் சமந்தா இதழை வளைக்க வெளியே நூற்றுக்கணக்கானோர் சண்டைக்கு தயாராகினர். இதனை கண்டு சரவணனும் ஜஸ்டினும் அதிர்ந்தனர். சரவணா, என்ன பத்தின தகவலை தெரிஞ்சு நீ ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்ட. என்ன பத்தி தெரிஞ்சவன் உயிரோடவே இருக்க கூடாது என்று திமிராக கூறிய சமந்தா பிரவீனை பார்த்து, இன்னும் ஏன் அங்கேயே உட்கார்ந்திருக்க? உன்னை நானே கொண்டு புதைக்கணுமா? சீக்கிரம் எழுந்திரி என்று உத்தரவிட பிரவீன் மெல்ல எழுந்து வெளியே பார்த்து அதிர்ந்தான். சமந்தா, நீ என்று திகைத்தவனுக்கு வார்த்தை வரவில்லை. அவர் ஆட்களை ஏவி விடுவார் என்று நினைத்தான் தான். ஆனால் இவ்வளவு ஆட்களை, அதுவும் ஆயுதங்களோடு அவர் ஏவி விடுவார் என்று அவன் நினைக்கவில்லை. என்ன சரவணா, இப்ப வருத்தப்படுறியா என்கிட்ட மோதினத்துக்காக? இதுக்குதான் ஆளும் தெரியாம கால வைக்க கூடாதுன்னு சொல்றது என்று திமிராக சமந்தா கூறினார். லேசாய் சிரித்த சரவணா, சாம் என்று ஆரம்பிக்க அவனை இடைவெட்டிய ஜஸ்டின், பாஸ், ஏற்கனவே என் சமந்தா டார்லிங் பேரை இந்த கிழவிக்கு வச்சிருக்காங்கன்னு கடுப்புல இருக்கேன். நீங்க வேற சாமு ஜாமுன்னு சொல்லி என் டார்லிங் இன்சல்ட் பண்ணாதீங்க, எனக்கு வருத்தமா இருக்கு என்று முகத்தை சுருக்கி கூற சரவணாவிற்கு சிரிப்பு வந்தது. ஜஸ்டின் தீவிர சமந்தா விசிறி, அவனால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. இவர்கள் கேலியை கண்ட சமந்தாவிற்கு பொசு பொசுவென கோபம் வர, உங்களுக்கு 30 செகண்ட் தரேன், அதுக்குள்ள என்கிட்ட முட்டி போட்டு மன்னிப்பு கேட்டு பீனிக்ஸ் குடும்பத்துல இருந்து விலகி என் விஷயத்திலயும் தலையிடாம கண்காணாத இடத்துக்கு ஓடிரு, இல்லனா உனக்கு கொடூரமான சாவு நடக்கும் என்று அழுத்தமாய் கூறினார். பாத்தீங்களா பாஸ், கிழவிக்கு கொடுப்ப. நானும் வயசானவளாச்சேன்னு பார்த்தா ஓவரா பண்றா. ஒரு வார்த்தை சொல்லுங்க, பட்டுன்னு போட்டா பொட்டுன்னு போற கேஸ் இது என்று ஜஸ்டின் சரவணா காதல் கிசு கிசுக்க, லேசாய் சிரித்த சரவணா, அப்ப நம்ம பண்ண ஏற்பாடெல்லாம் வீணா போயிரும், சோ பொறுமையாரு என்றான். இன்னும் உங்களுக்கு 20 செகண்ட் தான் இருக்கு என்று கூறிய சமந்தா மேலும், சரவணா, எனக்கு தெரிஞ்சு பீனிக்ஸ் குடும்பத்தோட வாரிசுல இருக்கறதுலயே நீதான் திறமையானவ. உன் திறமைக்கு கண்டிப்பா பீனிக்ஸ் குடும்பத்தோட சொத்தை அனுபவிக்க முடியும். ஆனா என்ன பண்றது, நீ இப்படி அல்பாயுஸ்ல போக போறியே. உன் தகுதிக்கு மீறின ஒரு ஆள் கிட்ட மோதிட்ட. அடல்ட்ஸ் குடும்பத்துக்காக சர்வேஷ பீனிக்ஸ் குடும்பத்துக்குள்ள நுழைச்சே ஆகணும் என்று அழுத்தமாய் கூறினார். மீண்டும் வாட்சை பார்த்து, உனக்கு கொடுத்த டைம் முடிஞ்சிருச்சு என்று கூறி சமந்தா சொடக்கிட்டார். வெளியே இருந்தவர்கள் இதனை கேட்டுக்கொண்டு இருந்தாலும் ஒரு அடி நகரவில்லை. இதில் அதிர்ந்த சமந்தா, என்ன நடக்குது என்று கேட்க, உடனே அவரின் அசிஸ்டன்ட் வேகமாய் உள்ளே ஓடி வந்து, மேம் மேம், மிஸ்டர் சாண்டர் லைன்ல இருக்காரு என்று படபடப்புடன் கூறினார். வெடுக்கென்று போனை பிடுங்கி, என்ன வேணும் உனக்கு என்று கடுப்புடனே கேட்டார் சமந்தா. எதிர்ப்புறத்தில் இருந்த சாண்டர், சர்வேஷ் ஏன் பையன் இல்லையா என்று பல்லை கடித்துக் கொண்டு இங்கிலீஷில் கேட்டார். சமந்தா எரிச்சலில் சரவணனை கண்டு பல்லை கடித்தார். உன் வேலைதானோ என்று சொல்லியபடியே போனை பட்டென்று வைத்து விட்டார். சரவணனை முறைத்த சமந்தா, ஜோ பாவம், தப்பு மேல தப்பு பண்ணிட்டு இருக்கியே. அடல்ட்ஸ் குடும்பம் அவனை நம்பி இல்ல, அவனை நான் சும்மா ஒரு வேலைக்காக யூஸ் பண்ணிக்கிட்டேன்
அவ்வளவுதான் என்று அசால்ட்டாக கூற, இவள் எல்லாம் ஒரு பொம்பளையா என்று கேவலமாய் அவரை பார்த்தான் சரவணா. அடல்ஸ் குடும்பம் மிகப்பெரிய செல்வாக்கு பெற்ற குடும்பம். ஸ்வீடனில் சாண்டர் மிக சிறந்த பிசினஸ்மேன். அவருக்கு பின்னால் இருக்கும் அதிகார பலமும் செல்வாக்கும் பார்த்துதான் பீனிக்ஸ் குடும்பம் ஈர்க்கப்பட்டது. அதனால்தான் பீனிக்ஸ் குடும்பத்தில் சர்வேஷ் நுழைய அவர்கள் ஒரு வாய்ப்பு கொடுத்தனர். என்ன, இதுதான் உன் ட்ரம்ப் கார்டா என்று எல்லலாக சமந்தா கேட்க, அதில் சிரித்த சரவணா, இது ஏன் கேம், சோ நான் தான் எனக்கு ட்ரம்ப் கார்டு என்று கூற, அதில் சத்தமாய் சிரித்தார் சமந்தா. இன்னும் சரவணா திமிராக இருப்பது போல் நடிக்கிறானே என்று நினைத்ததும் மேலும் சத்தமாய் சிரித்தார். ஆமா, உன்னோட பேக்கப்புக்கு கால் பண்ணலையா என திடீர் என்று சரவணா கேட்க, நான் ஏன் பேக்கப்புக்கு கால் பண்ணணும் என்று கேட்டார் சமந்தா. உன் லவ்வர் உன்னை கடைசியா ஒரு தடவை உயிரோட பாக்குறதுக்கு தான் என்றான் சரவணா. அதில் இன்னும் சத்தமாய் சிரித்த சமந்தா, உனக்கு இருந்தாலும் இவ்ளோ திமிர இருக்க கூடாது. ஆடல்ஸ் குடும்பத்துக்கு பின்ன யாரு இருக்கான்னு நீ தெரிஞ்சுக்க ரொம்ப ஆசைப்படுற போல. ஆனா உனக்கு அதை தெரிஞ்சுக்க தகுதி இல்ல என்று சீறினார். சரவணா அவருக்கு பதில் பேசி ஒரு பிரயோஜனமும் இல்லை என்று அமைதியாய் நின்றான். அந்நேரம் அந்த இடத்தில் நிறைய ஆட்கள் வரும் சத்தம் கேட்டது. வெளியே பார்க்க மேலும் நிறைய ஆட்கள் அந்த இடத்திற்கு வந்து இருந்தனர். இதனை கண்டு அதிர்ந்தார் சமந்தா. எப்படி இவ்வளவு பேர் இங்கு வந்தார்கள் என்று அவருக்கு புரியவில்லை. அவர்கள் யாரும் அவரின் ஆட்கள் இல்லை. சட்டென்று சமந்தா போன் அடிக்க யார் என்று பார்த்தார். மிஸ்டர் ஜார்ஜ் அழைத்திருந்தார். போனை ஏற்றிட, அவரை விட்டுடு என்றார் ஜார்ஜ். அவர் மிரட்டலுக்கு அஞ்சும் ஆள் சமந்தா இல்லை. ஓ, வெளியே இருக்கிறது எல்லாம் உன் ஆளுங்க தானா? உனக்கு மூளை குழம்பிடுச்சா என்ன? என்ன எதிர்க்கவே ஆளுங்களை அனுப்பியிருக்க என்று சீறினார் சமந்தா. அவரின் ஆட்கள் 100கணக்கில் இருந்தால் ஜோஷின் ஆட்கள் 1000கணக்கில் வந்திருந்தனர். நான் திரும்பவும் சொல்றேன், அவரை விட்டு என்று அழுத்தம் திருத்தமாய் கூறினார் ஜாஷ். உன் மிரட்டலுக்கு பயப்படுற ஆள் நான் இல்ல. இன்னைக்கு அவன் என்னையே எதிர்த்து நின்னுட்டான். கடவுளே வந்தாலும் அவனை யாராலையும் காப்பாற்ற முடியாது என்று சமந்தா கூறி முடிக்கும் முன்னே, நீ என்னவோ நினைச்சுக்கோ, ஆனா உன்னால அவரை எதிர்த்து ஒன்னும் பண்ண முடியாது என்று ஜாஷ் கூற, அதில் சிரித்த சமந்தா, இத்தனை வருஷமா கோஸ்ட் அவனை உன் கண்ட்ரோல்ல வச்சிருக்கிற நீ ஏன் அவனுக்கு வக்காலத்து வாங்குற? அதுக்கு நீ ஆடல்ஸ் குடும்பத்துக்கு சாதகமா நின்னா உனக்கு பிரயோஜனமா இருக்கும் என்று எகத்தாளமாய் கூறினார். ஜார்ஜ் அழைப்பை துண்டித்து கதவை திறந்து கொண்டு சமந்தா இருக்கும் இடத்திற்கு வந்தவர், ஒரு தடவை உனக்கு சொன்னா புரியாதா என்று கேட்க அவருக்கு ஆத்திரம் அதிகரித்தது. 20 வயது சிறுவனிடம் தாம் இறங்கி போய் விட்டு விட வேண்டுமா என்ற ஆணவம் சமந்தாவிற்கு. மிஸ்டர் ஜார்ஜ், இவ்ளோ ஆளுங்களையும் நீதான் கூட்டிட்டு வந்திருக்கியா என்று நிலைமை உணர்ந்து அதிர்ச்சியாய் கேட்டார். இதுவரை ஜார்ஜ் இவ்வளவு ஆட்களை ஒன்று சேர்த்ததில்லை. அவரை அந்த நிலைமைக்கு யாரும் கொண்டு வந்ததில்லை. ஜார்ஜ் எந்த பிரச்சனைக்கும் இவ்வளவு சீரியஸ் ஆகியதில்லை. ஆனா ஆடல்ஸ் குடும்பத்துக்கு முன்ன இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல என்று கூறினார் சமந்தா. ஆடல்ஸ் குடும்பத்தின் ஆட்கள் துப்பாக்கி ஏந்தி இருப்பார்கள் என்று ஜோஷ் எதிர்பார்க்கவில்லை. இதற்காக தான் சமந்தா அவரின் மேன்ஷனை ஊருக்கு வெளியே ஒதுக்குப்புறமாக கட்டி அமைத்திருக்கிறார். சுட்டு கொண்டு போட்டாலும் வெளியே எந்த சத்தமும் கேட்காது. அப்போ மோதி பாத்திரலாம் என்று ஜாஷ் கூற சமந்தாவிற்கு உடல் நடுங்கியது. சண்டை நடந்தால் நிச்சயம் 100கணக்கானோர் இறப்பார்கள். அப்படி நடந்தால் போலீசின் கவனம் அவர்கள் பக்கம் திரும்பும். செய்தியில் ஆடல்ஸ் குடும்பத்தை பற்றி தெரிய வந்தால் ஒட்டுமொத்த பின்னணியும் தெரிய நேரிடும். அதற்காக சமந்தா தயாராகவில்லை. நீயே அவனுக்கு ஹெல்ப் பண்ற என்று சமந்தா கோபமாய் கேட்க, ஜாஷ் லேசாய் சிரித்து சரவணனின் தந்தை பெயரை கூறி, நான் தான் முன்னமே வார்ன் பண்ண, இப்ப கூட லேட் இல்ல என்று கூற பயத்தில் நடுங்கினார் சமந்தா. அத்தியாயம் 143. சிக்கிய சமந்தா. சமந்தா ஜோஷையும் சரவணனையும் மாறி மாறி பார்த்து கொண்டிருந்தார்.
ஜோஷ் மிகப்பெரிய போருக்கு தயாராக இருந்தார். சமந்தா சரவணனை யோசனையாக பார்த்தார். இவன்தான் சிவா, வேலனின் மகனா, வேலன் குடும்பத்தின் புதல்வனா என்று நம்ப முடியாமல் பார்த்தார். பீனிக்ஸ் குடும்பத்தை சேர்ந்த மற்ற வாரிசுகளால் இது போன்ற பெரும் பிரச்சனையை அவ்வளவு சுலபமாக சமாளிக்க முடியாது. ஆனால் சரவணன் கை சொடுக்கிடும் நொடியில் கச்சிதமாக கையாளுகிறானே என்ற ஆச்சரியம் அவருக்கு. சமந்தா கண்ணில் தோல்வி பயம் தெரிய ஆரம்பித்தது. எப்படி ஒரு பொடியனால் இவ்வளவு செய்திட முடியும் என்று யோசித்தார். நீயும் வர்மா ஃபேமிலில இருக்கிற எல்லாரும் ரொம்ப ஸ்மார்ட் தான். ஆனா இன்னும் நீ வம்பு பண்ணா அப்புறம் ரொம்ப வருத்தப்பட வேண்டியது இருக்கும் என்றான் சரவணா. சமந்தா சரவணன் கண்களை நேரிட்டு, உனக்கு எப்படி வர்மா ஃபேமிலி பத்தி தெரியும் என்று அதிர்ச்சியுடன் கேட்டார். பீனிக்ஸ் குடும்பத்தினர்களாலே வர்மா குடும்பத்தை பற்றி கண்டு கொள்ள முடியவில்லை. அப்படி அவர்கள் கண்டு கொண்டு இருந்தால் எப்படி சமந்தாவால் சர்வேஷி சாண்டர் மகன் என்று கூறி பீனிக்ஸ் குடும்பத்தினுள் நுழைத்திருக்க முடியும்? வர்மன் குடும்பத்தை பற்றி யாருக்கும் பெரிதாய் தெரியாது. அது மட்டும் இல்ல, சர்வேஷ் வர்மன் குடும்பத்தை சேர்ந்தவன்னு தெரியும். கூடவே இப்ப வர்மன் குடும்பம் எங்க இருக்காங்கன்னு தெரியும். ஏன், உனக்கும் வர்மன் குடும்பத்துக்கும் 20 வருஷம் முன்ன என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியும். ஆமா, நீ உயிரோட இருக்கிறது வர்மன் குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு தெரியாதுல்ல. நீ உயிரோட இருக்கிற விஷயமும் உனக்கு பின்னால ஸ்டீல் ட்ரையோ இருக்கிற விஷயமும் அவங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு மறைஞ்சு வாழ்றதானே என்று சரவணா கேட்க சமந்தா கால்கள் வலுவிழந்தது. அவர் நினைத்ததை விட சரவணாவிற்கு நிறைய விடயங்கள் தெரிந்திருக்கிறது. இப்பொழுது மட்டும் சமந்தா சரவணனையும் அவனை சேர்ந்த ஆட்களையும் அவர் கொல்லவில்லை என்றால் அவரின் சாவு மிக மோசமாய் நடந்துவிடும். சர்வேஷ் பற்றிய உண்மை தெரிந்தால் பீனிக்ஸ் குடும்பம் சும்மா விடாது. அடல்ஸ் குடும்பத்தையே அழித்து விடுவார்கள் என்று பல்லை கடித்த சமந்தா, வர்மா குடும்பத்துக்கு அவங்க கௌரவம் தான் முக்கியம். இதையெல்லாம் நீ சொன்னா பீனிக்ஸ் குடும்பத்தை வச்சு அவங்கள அசிங்கப்படுத்துற மாதிரி என்று கூறியவருக்கு எங்கே அவன் சொல்லி விடுவானோ என்ற அச்சம் அதிகமாய் இருந்தது. வர்மன் குடும்பத்தினருக்கு மட்டும் பீனிக்ஸ் குடும்பத்தை சேர்ந்தவன் இப்படி செய்தான் என்று தெரிந்தால் அவர்கள் சும்மா இருக்க மாட்டார்கள். அவர்களால் பீனிக்ஸ் குடும்பத்தை அசைக்க முடியாது என்றாலும் சரவணனை விட்டு வைக்க மாட்டார்கள். பீனிக்ஸ் குடும்பத்தை வைத்தே சரவணனை அழிக்க ஏவி விடுவார்கள். உன் பக்கம் உன் அப்பா இருந்தாலும் நீ சாதாரண வாரிசுதான், உன்னால எதுவும் பண்ண முடியாது என்று கூறிய சமந்தாவிற்கு அவன் இதை பற்றி வெளியே கூற மாட்டான் என்ற நம்பிக்கை லேசாய் இருந்தது. ஸ்டீல் ட்ரியோவிற்கு பின்னால் மிகப்பெரிய ஆர்கனைசேஷன் ஒன்று இருக்கிறது. சமந்தாவின் பருவ வயதில் அவர் பின் பல கோடீஸ்வரர்கள் சுற்றி திரிந்தார்கள். ஆனால் அவர்களை சமந்தா ஏறெடுத்தும் பார்க்கவில்லை. காரணம், அடல்ஸ் குடும்பத்தின் எதிர்காலத்திற்காக கட்டுக்குள் இருந்தார். கடைசியில் வர்மன் குடும்பத்தின் மருமகளானார். ஆனால் திருமணமான 2 மாதம் கழித்த பின்தான் அவரின் கணவருக்கு அவர் மீது விருப்பமில்லை என்பது தெரிய வந்தது. அவரின் குறிக்கோள் எல்லாமே அவரின் தொழிலும் லட்சியமும் தான் நிறைந்திருந்தது. திருமணத்திற்கு பின் சமந்தாவை அவரின் கணவர் கண்டு கொள்ளவே இல்லை. சமந்தா இதனை ஏற்றுக்கொள்ள முடியாமல் வேறு ஒரு உறவில் ஈடுபட்டார். அந்த நபரும் கோஸ்டவுனை சேர்ந்தவர்தான். வர்மா குடும்பத்திற்கு பழக்கமானவர். ஆனால் அவர் எதிர்பார்க்காத விதமாக வர்மா குடும்பம் இதனை கண்டு கொள்ள அந்த நபர் இரவோடு இரவாக தப்பி ஓடினார். சமந்தாவையும் வர்மன் குடும்பத்தினர்கள் மொத்தமாய் புறக்கணித்து விட்டனர். அவரால் வர்மன் குடும்பத்திற்கு எந்த ஒரு கெட்ட பெயரும் வரக்கூடாது என்று அதன் பின்தான் சமந்தாவிற்கு ஸ்டீல் ட்ரியோ உதவி செய்தது. உன்னால முடிஞ்சா வர்மா ஃபேமிலிக்கு நான் உயிரோடு இருக்கிறத பத்தி சொல்லிக்கோ. அவங்க என்ன ஏதாவது பண்ணுவாங்கன்னு நினைக்கிறியா? முதல்ல நீ சொல்றத நம்புவாங்களா? என்ன இருந்தாலும் ஒரு காலத்துல நாங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா வாழ்ந்திருக்கோம் என்று சமந்தா கூறி முடிக்கும் முன்னே சரவணா அவன் போனை எடுத்தான். அவனுக்கு வளவள என்று பேசுவது பிடிக்காது. சரவணா அழைத்தது நிவி தாத்தாவிற்கு. ஒரு வழியா எனக்கு கால் பண்ணிட்ட என்று கேட்டார் தாத்தா. நான் சொன்னத ஏற்பாடு பண்ணிட்டீங்களா என்று எடுத்ததும் விடயத்திற்கு வந்தான் சரவணா. பண்ணிட்ட. இந்த முறை பிரகாஷ் இருந்ததுனால சுலபமா முடிஞ்சது என்று தாத்தா கூற போனை வைத்து விட்டான் சரவணா. அடுத்து அவன் பிரகாஷிற்கு அழைக்க பார்க்க, நீ கால் பண்ணணும்னு அவசியம் இல்ல,
என்று அவனை தடுத்தார் சமந்தா. அவரின் கைகள் நடுங்கியது. சரவணன் பேசியது சிவகுமார் என்று அவருக்கு தெரியும். அதுவும் இல்லாமல் பிரகாஷ் யார் என்றும் அவருக்கு தெரியும். அவ்வளவுதான், சிம்பிள். நான் ஜெயிச்சிட்டேன் என்று புன்னகைத்தான் சரவணா. ஆரம்பத்துல இருந்து சர்வேஷ் பத்தின எல்லா தகவலையும் நான் ரொம்ப பத்திரமா மறைச்சு வச்சேன். பீனிக்ஸ் குடும்பத்துக்கு கூட தெரியாது. நான் தான் சர்வேஷ விட்டு உன் கேர்ள் ஃபிரெண்டுக்கு ஆக்சிடென்ட் பண்ண சொன்னேன். ஆனா உனக்கு பின்னால இவ்ளோ பெரிய ஆளுங்க இருப்பாங்கன்னு நான் நினைச்சு கூட பாக்கல என்று நடுங்கினார் சமந்தா. குமார் குடும்பத்தினாலும் பிரகாஷ் குடும்பத்தினாலும் சுலபமாய் ஆடல்ஸ் குடும்பத்தை முடக்கிவிட முடியும். இதில் சரவணன் தந்தை வேறு மனசாட்சி அற்ற மிருகம். அவர் சரவணா பீனிக்ஸ் குடும்பத்தின் வாரிசு மட்டும் இல்லை, வேலன் குடும்பத்தின் மகன். உன் பையன் பண்ணதுக்கு என்ன பண்ண போற? நான் அவனை அப்படியே விடுவேன்னு நினைக்கிறியா என்று காட்டமாய் கேட்டான் சரவணா. இன்டெலிஜென்ட் டிபார்ட்மெண்ட் மூலமாக சரவணாவிற்கு பல தகவல்கள் கிடைத்தது. ஜஸ்டின் தான் இதற்கு மூல காரணம். நான் உடனே அவன்கிட்ட பேசி இந்த விஷயத்துக்கு முடிவு கட்டுறேன் என்று பம்மினார் சமந்தா. இந்த விடயத்தில் விட்டு கொடுக்க அவருக்கு விருப்பமே இல்லை. இப்பொழுது விட்டு கொடுத்தால் இத்தனை வருடமாய் அவர் கடினப்பட்டது எல்லாம் வீண் போகும். அதே நேரம் சர்வேஷ் தோற்றால் ஸ்டீல் ட்ரியோ அவனை பீனிக்ஸ் குடும்பத்தினுள் நுழைக்க பாடுபட்டது எல்லாம் வீண் போகும். அதன் பின் ஆடல்ஸ் குடும்பத்தின் மீது இருந்த மதிப்பு போய்விடும். ஸ்டீல் ட்ரியோ மட்டும் இல்லை என்றால் எதுவும் இல்லை. அதனால் இதில் இறங்கி போக முடிவெடுத்தார். சமந்தா சர்வேஷுக்கு அழைக்க அவன் யோசனையுடனே அழைப்பை ஏற்றான். மா, என்னமா ஆச்சு? ஏன் இந்த நேரத்துல கால் பண்ணிருக்கீங்க என்று கேட்டான் சர்வேஷ். நீ இப்ப எங்க இருக்க என்று பதட்டத்துடன் கேட்டார் சமந்தா. வேற எங்க இருக்க போறேன்? அம்மா, நான் இப்ப குமார் மேன்ஷனுக்கு போக போறேன். என்னோட ஜூனியர் நிவேதிதாவுக்கும் அந்த சரவணாவுக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கு என்று கூறினான் சர்வேஷ். அவனுக்கு நடந்ததை யாருக்கும் தெரிந்திடக் கூடாது என்ற எண்ணத்தில் இருந்தான். நிவேதிதாவை வைத்து சரவணனிடம் பறிகொடுத்த பணத்தை திரும்ப பெற்றுக் கொள்ள வேண்டும் என திட்டமிட்டிருந்தான். நீ அங்க போகணும்னு அவசியம் இல்ல என்று அதிகாரமாய் கூறினார் சமந்தா. அதில் அதிர்ந்த சர்வேஷும் புருவம் சுருக்கி ஏன் என்று கேட்க, சொன்னா சொன்னது செய். இந்த பிரச்சனையை இதோட விடு. உனக்கும் சரவணனுக்கும் நடந்தது எல்லாம் முடிஞ்சு போனது. திரும்பவும் அதை கிளறாத என்று கண்டிப்புடன் கூறினார் சமந்தா. அவர் என்ன கூறுகிறார் என்று சர்வேஷுக்கு புரியவில்லை. அவர்தானே இதையெல்லாம் செய்ய சொன்னார் என்று மனதில் குழம்பினான். சமந்தா தான் அவனிடம் சரவணனின் சொத்து மொத்தத்தையும் அபகரிக்க கூறி ஆடல்ஸ் குடும்பத்தின் அதிகாரத்தை ரகசியமாய் பயன்படுத்தியிருந்தார். சரவணனின் அதிகாரம் ஓங்குவதை தடுக்க அப்படி செய்ய கூறினார். நான் தான் சொல்றேன்ல, ஒழுங்கா இப்பவே இங்க வந்து சரவணன் கிட்ட மன்னிப்பு கேளு என்று கர்ஜித்தார் சமந்தா. அம்மா, என்ன சொல்றீங்க என்று நம்ப முடியாமல் கேட்ட சர்வேஷ், இன்னைக்கு ராத்திரி தான் சரவணாவை பார்த்தேன். அவன் ரொம்ப பயங்கரமான ஆளுமா. ஆனா நம்ம ஆட்லஸ் குடும்பத்தோட அதிகாரமும் உங்களோட பணத்தையும் யூஸ் பண்ணி அவனை என்று அவன் சொல்லி முடிக்கும் முன்பே, போதும் வாய மூடுடா என்று கத்திய சமந்தா, ஒழுங்கு மரியாதையா இப்பவே இங்க வந்து சேரு, இல்ல நானே உன்னை இழுத்து கொண்டு வந்து போட சொல்வேன் என்று சீற்றத்துடன் கூறி சரவணன் பக்கம் திரும்பி, மிஸ்டர் சரவணா, முடிஞ்சதாவே இருக்கட்டும், இத இனிமே பெருசுபடுத்த வேணாம் என்று பவ்யமாய் கேட்டுக்கொண்டார். புருவத்தை உயர்த்தி பார்த்த சரவணா என்று கேட்க, அவனையே சில நொடிகள் பார்த்த சமந்தா, முடியாதுன்னு சொன்னா என்ன பண்ணுவ? மிஸ்டர் சரவணா, நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? என்ன வேணாலும் சொல்லுங்க, செய்றேன். உங்களுக்கு கம்பெனி கொடுக்கணுமா என்று கேட்டார். அவரை அழுத்தமாய் பார்த்த சரவணா, தேவையில்லை, எனக்கு வயசானவங்க மேல இன்ட்ரெஸ்ட் இல்ல. இந்த விஷயத்துல தலையிட்ட யாரும் உயிரோட இருக்க கூடாது என்று அழுத்தமாய் கூற கண்களை அகல விரித்தார் சமந்தா. அத்தியாயம் 144. மெயின் ஃபேமிலி அசிஸ்டன்ட். சரவணா வர்மன் குடும்பத்தை பற்றி தெரிந்து கொள்வோம் என்று அவன் நினைக்கவில்லை. சர்வேஷ் பற்றி அவன் விசாரித்த பின்தான் இத்தனை தகவல் அவனுக்கு கிடைத்தது. அவனுக்கே இவை அதிர்ச்சியாய் இருந்தது. தென்கிழக்கு ஆசியாவில் ஸ்டீல் ட்ரியோவின் அதிகாரம் மிக வலுவாய் இருக்கிறது.
கோஸ்ட் டவுனில் இருக்கும் இன்னொரு போட்டியாளனுக்கு பின்னால் இவ்வளவு பெரிய அதிகாரம் வாய்ந்தவர்கள் இருப்பார்கள் என்று அவன் எதிர்பார்க்கவில்லை. சரவணா தீர விசாரித்த பின் இன்னும் அதிர்ந்தான். சர்வேஷ் மெய்யாகவே வர்மன் குடும்பத்தை சேர்ந்தவன். வர்மன் குடும்பத்தை பற்றி சொல்லவே வேண்டாம். எத்தகைய மதிப்பு உடையவர்கள் என்று அனைவருக்கும் தெரியும். சர்வேஷ் பற்றி ஆழமாய் விசாரிக்க அவனுக்கு பல அதிர்ச்சியான தகவல்கள் கிடைத்தது. சாதாரண ஒருவன் பின் இத்தகைய ஆனவர்கள் இருக்கிறார்களா என்று தோன்றியது அவனுக்கு. ஆனால் இதில் நாம் தப்பிக்க ஆணிவேரில் இருந்து பிடுங்க வேண்டும் என்று நினைத்தான். வேறற்றே வலுவிழந்து இருக்கையில் அதனை பிடுங்குவது அவனுக்கு சுலபமாய் போனது. உன்ன என்று பல்லை கடித்த சமந்தா சரவணனின் சட்டை காலரை பற்றி அவன் முறைத்த முறைப்பில் அவர் கப்சிப் என்று அடங்கினார். மிஸ்டர் சரவணா, இனி ஆடல்ஸ் குடும்பத்தை சேர்ந்தவங்க நீங்க என்ன சொன்னாலும் கேப்போம். நீங்க என்ன கேட்டாலும் நான் பண்றேன். இனி ஆடல்ஸ் குடும்பம் உங்களுடையது. இது எல்லாமே உங்களுக்கு சேர்ந்தது, என்னையும் சேர்த்து என்று சமந்தா கூறினார். அதில் சிரித்த சரவணா, உனக்கு அவ்வளோ சீன் இல்ல என்று கூறி அந்த இடத்தை சுற்றி பார்க்க ஆரம்பித்தான். ஏக்கர் பரப்பில் அரண்மனை போல் மிக பிரம்மாண்டமாய் வீட்டு இருந்தது அந்த மேன்ஷன். வெளியே சென்று தோட்டத்தை சுற்றி பார்த்துவிட்டு மீண்டும் உள்ளே வந்தவன் சமந்தாவிடம், போலீஸ்க்கு கால் பண்ண என்றான் சரவணா. என்ன என்று சமந்தா திகைக்க அவரை அழுத்தமாய் பார்த்த சரவணா, போன் பண்ணி இங்க ஃபயர் ஆக்சிடென்ட்னு ரிப்போர்ட் பண்ணு என்றான். சொன்னதும் ஜோஷை அழுத்தமாய் பார்க்க அவன் என்ன கூற வருகிறான் என்று அவருக்கு தெளிவாய் புரிந்தது. உடனே அந்த மேன்ஷனில் தீப்பற்ற வைத்தார் ஜோஷ். ஒரே நிமிடத்தில் மொத்த மேன்ஷனும் எரிய துவங்கியது. அனைவரும் வெளியே வந்து நிற்க ஒட்டுமொத்த வீடும் தீக்கு இரையானது. சீக்கிரமே அந்த இடத்திற்கு தீயணைப்பு வீரர்கள் வந்தார்கள். சமந்தா கொலை வெறியுடன் சரவணனை பார்த்து கொண்டு இருந்தார். ஒட்டுமொத்த வீடும் சரவணனால் நாசமானது. நான் உன்னை பழி வாங்குவேன்னு உனக்கு பயமா இல்லையா என்று பல்லை கடித்துக் கொண்டு கேட்டார் சமந்தா. சவுத் ஈஸ்ட் ஏஷியால இருந்து ஆளுங்க இங்க வரமாட்டாங்க. அப்படியே வந்தாலும் சொச்ச பேர் தான் இருப்பாங்க. இல்லனா ஏன் ஒன்ன போய் அவங்க யூஸ் பண்ணிக்க போறாங்க என்று சிரிப்புடன் கூறிய சரவணா மேலும், அதுவும் இல்லாம அவங்க இங்க வந்தாலும் எனக்கு கவலை இல்ல என்று அமைதியாய் கூறினான். மொத்த ஆடல்ஸ் மேன்ஷனும் எரிந்து கொண்டிருக்க இவன் சிரிப்பது சமந்தாவிற்கு எரிச்சலை கொடுத்தது. ஆனால் சரவணாவிற்கு இது போதவில்லை. அவன் வீட்டை, அதுவும் அவன் அம்மா இருந்த பொழுது எரித்ததற்கு இந்த வீட்டை எரித்தாலும் அவன் ஆத்திரம் அடங்கவில்லை. அவன் அம்மா போலீஸ் ஸ்டேஷன் வரை சென்றது எல்லாம் அவன் கண்முன்னே வந்து சென்றது. அப்பொழுது சரவணன் போன் அடித்தது. ரத்தினம்தான் அழைத்திருந்தார். சரவணன் அழைப்பை ஏற்றதுமே, மிஸ்டர் சரவணா, நான் மெயின் ஃபேமிலி அசிஸ்டன்ட் கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டேன். அவங்க உங்ககிட்ட ஏதோ பேசணும்னு சொன்னாங்க என்று பதட்டத்துடன் ஆரம்பித்தவர் தயக்கத்தில் முடித்தார். பீனிக்ஸ் குடும்பத்தின் வாரிசாக சரவணன் இப்பொழுதுதான் முதல் அடியை எடுத்து வைத்திருக்கிறான். இனிதான் உண்மையான யுத்தம் துவங்க போகிறது. பீனிக்ஸ் குடும்பத்தின் வாரிசாக பதவியை அடைவது என்பது ராஜ்யத்தில் சிம்மாசனத்தை அடைவது போல் கடினமானது. ரொம்ப நல்லது ரத்னம், நானும் அவங்க கிட்ட ஒன்னு சொல்லணும் என்றான் சரவணா. ரத்தினம் போனை அசிஸ்டன்டிடம் கொடுப்பதற்கு முன், சார் ஜாக்கிரதையா பேசுங்க, உங்க மனசுல பட்டதையெல்லாம் பேசிராதீங்க என்று எச்சரிக்கை விடுத்தார். சரவணன் சம்மதமாக தலையசைக்க ரத்தினம் போனை அசிஸ்டன்டிடம் கொடுத்தார். உன் பேரு சரவணா தானே என்று கம்பீரமான பெண் குரல் ஒன்று எதிர்ப்புறத்திலிருந்து ஒலித்தது. ஆமா என்றான் சரவணா. அந்த அசிஸ்டன்டிற்கு சரவணன் மீது பெரிய ஈடுபாடில்லை. இவனை விட பல வாரிசுகள் சிறப்பாக இருப்பது போல் தோன்றியது அவளுக்கு. நீ சர்வேஷ் மீட் பண்ணிட்டியா என்று நேரடியாக கேட்டாள். ஆமா, ஏதாவது பிரச்சனையா? ஏன் நீ ஃபேமிலி ரூல் புக்க படிக்கலையா என்று அழுத்தமாய் கேட்டாள் அசிஸ்டன்ட். அதில் புன்னகைத்த சரவணா, படிச்சேனே, ஆனா அவன் தான் என்ன அங்க இன்வைட் பண்ணான். அங்க போய் அவனை பாக்குற வரைக்கும் அவன் பீனிக்ஸ் குடும்பத்தை சார்ந்தவன்னு எனக்கு தெரியாது. அதுவும் இல்லாம அவன் என்ன சயின்ஸ் ப்ராஜெக்ட்ல இன்வெஸ்ட் பண்ண கூப்பிட்டு இருந்தான். அது ரொம்ப நல்ல ப்ராஜெக்ட், என்னால அதை மறுக்க முடியல என்றான். இதை கேட்ட அந்த அசிஸ்டன்ட் அதிர்ந்து விட்டார். உண்மையில்
சரவணா எந்த விதியையும் மீறவில்லை. சரி, அப்போ நம்ம மீட் பண்ண ஏற்பாடு பண்ணு. இப்போ இருந்து எனக்கு எல்லா விஷயத்தையும் நீ அப்டேட் பண்ணணும் என்று கட்டளையாக கூற சரவணாவிற்கு அது பிடித்திருந்தது. வெல், உங்ககிட்ட நானும் ஒன்னு சொல்லணும். இன்னைக்கு சர்வேஷனோட திறமைய பார்த்து ரொம்ப ஷாக் ஆயிட்டான். அவனுக்கே கொஞ்சம் அசிங்கமா இருந்ததுனால என் பேர்ல $7 பில்லியன் இன்வெஸ்ட் பண்ண முடிவு பண்ணிருக்கான். அதுவும் இல்லாம அவனோட மொத்த ப்ராப்பர்ட்டியையும் எனக்கு கொடுக்க டிசைட் பண்ணிருக்கான். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இத நான் அக்செப்ட் பண்ணலனா அது நல்லா இருக்காது. இத அக்செப்ட் பண்ணா எனக்கு சந்தோஷமா இருக்கும் என்று புன்னகையுடன் கூற அசிஸ்டன்ட் அதிர்ந்து விட்டாள். பீனிக்ஸ் குடும்பத்தின் வாரிசாக சர்வேஷ் சொத்து மதிப்பு $15 பில்லியன். இதில் அவன் குடும்ப சொத்தும் சேர்த்து அவனிடம் மொத்தமாய் $22 பில்லியன் இருக்கிறது. இவ்வளவு சொத்தையும் எப்படி சாதாரணமாய் அவன் தூக்கி கொடுக்கலாம்? இல்ல, நீ அதை எடுத்துக்க கூடாது என்று சீறினார் அசிஸ்டன்ட். சரவணன் மீது இருந்த அதிருப்தி கொஞ்சம் கொஞ்சமாய் குறைந்தது. அதில் புன்னகைத்த சரவணா, ஏன் எடுத்துக்க கூடாது? இப்படி பண்ணா நீங்க என்ன ஃபோர்ஸ் பண்றதா அர்த்தம் இல்லையா என்று இடக்காய் கேட்க அசிஸ்டன்ட் அதிர்ந்து விட்டார். என்ன, நான் அவனை ஃபோர்ஸ் பண்றேனா? இது எல்லாமே சர்வேஷ் பணம் தானே என்று நினைத்தாள் அசிஸ்டன்ட். சமீபத்தில் தான் சர்வேஷ் கையாளும் பிசினஸ் பற்றி அவள் விசாரித்தாள். முதலீடு செய்வதில் அவன் சிறந்தவனாய் இருந்தான். ஆனால் ஒரே ஒரு விடயம் மட்டும்தான் அவளுக்கு இடித்தது. இந்த சிறு வயதில் வெளிநாட்டில், அதுவும் தென்கிழக்கு ஆசியாவில் அவனுக்கு அதிகாரம் அதிகமாயிருப்பது. இங்க பாரு சரவணா, சர்வேஷே குடுக்க நினைச்சாலும் இந்த மாதிரி ஒண்ணு இதுவரை பீனிக்ஸ் குடும்பத்துல நடந்ததில்ல என்று கூறி பட்டென்று அழைப்பை துண்டித்தார். அசிஸ்டன்ட் முகத்தில் இருக்கும் அதிருப்தியை அவர் எதிரில் இருக்கும் ரத்தினம் பார்த்து பெருமூச்சுடன் தலையை மறுப்பாக அசைத்துக் கொண்டார். அங்கு சர்வேஷுக்கு ஆடல்ஸ் குடும்பத்தினரிடம் இருந்து அழைப்பு வந்தது. இந்த முறை அவனின் தாத்தா எமோஷன் அழைத்திருந்தார். தாத்தா என்று ஆச்சரியமாய் அழைப்பை ஏற்றதும் சொன்னவன் இன்று நடந்ததை அவரிடம் சொல்லலாமா வேண்டாமா என்று யோசித்தான் சர்வேஷ். ஆனால் தாத்தாவிற்கு அனைத்து விடயமும் தெரிந்திருந்தது. சரவணாவிற்கு அவர்களின் பின்னணி, அவர்களின் ரகசியம் எல்லாமே தெரியும் என்று தெரிந்துதான் உடனே அவனுக்கு அழைத்திருந்தார். சர்வேஷ், சீக்கிரம் உடனே மெயின் ஃபேமிலி அசிஸ்டன்ட்டுக்கு கால் பண்ணு என்று எமோஷன் சீரியஸாக கூறினார். இதை கேட்டதும் பல்லை கடித்த சர்வேஷ், ஆனா தாத்தா, சரவணனை காட்டி கொடுக்க என்கிட்ட எந்த ஆதாரமும் இல்ல. நான் தான் அவனை இன்வெஸ்ட் பண்ண கூப்பிட்டேன். ஆனா அவன் சீக்கிரட்டா ஆளுங்களை ஏற்பாடு பண்ணி நம்மள பத்தி கண்டுபிடிச்சிருக்கான். நாம இத வச்சு வேணும்னா ஃபேமிலி கிட்ட பேசலாம் என்று முட்டாள்தனமாக கூறிட தாத்தாவிற்கு கடுப்பு வந்தது. சர்வேஷ், உடனே மெயின் ஃபேமிலி அசிஸ்டன்ட்டுக்கு கால் பண்ணு. நீ பீனிக்ஸ் வாரிசா இருக்கிறதுல இருந்து விலகிக்கிறேன்னு சொல்லு என்று கூறினார் தாத்தா. சர்வேஷ் திகைத்து விட்டான். நீ உன்னோட இன்ஹெரிட்டன்ஸ் ரைட்ஸ் விட்டுட்டு உன் மொத்த சொத்தையும் சரவணனுக்கு டிரான்ஸ்பர் பண்ணு என்றார். இதை கேட்டதும் மேலும் அதிர்ந்தான் சர்வேஷ். அவன் வாயடித்து இருக்க, சொன்னது காதுல விழுந்துச்சா இல்லையா? லேட் பண்ணாம உடனே பண்ணு. ஸ்டீல் ட்ரையோல இருந்தும் இதேதான் சொன்னாங்க என்று கடுகடுத்தார் தாத்தா. சர்வேஷுக்கு அதிர்ச்சிக்கு மேல் அதிர்ச்சியாக இருந்தது. சரவணன் செய்ததை எல்லாம் கேட்ட பின் எமோஷன் தாத்தாவிற்கே அதிர்ச்சியாக இருந்தது. அதனால்தான் இந்த விடயத்தில் அவர் தலையிட்டார். ஸ்டீல் ட்ரியோவே நேரடியாக அவர்களை தொடர்பு கொண்டு சரவணனிடம் பிரச்சனை வைத்துக் கொள்ள வேண்டாம் என்று கூறுவார்கள் என்று அவர் எதிர்பார்க்கவில்லை. இதில் அவர்கள் அழைப்பை துண்டிக்கும் முன், சரவணனை பகச்சுக்கிட்டு எங்களுக்கு தொல்லை கொடுக்காதீங்க என்று கண்டித்தார். ஸ்டீல் ட்ரியோவை நடுங்க வைத்தது ஜஸ்டின். அவன் இப்பொழுது சரவணன் பக்கம் இருக்கிறான். சமந்தா எரியும் வீட்டையே வெறித்துக் கொண்டிருக்க, புத்திசாலித்தனமா நடந்துக்கோ. சிவகுமார் திரும்ப வந்தா உனக்கு தான் பிரச்சனை என்று கூறி அங்கிருந்து சென்றான் சரவணா. அத்தியாயம் 145. ஏஞ்சல் உருவில் குட்டிச் சாத்தான். சமந்தா நடுக்கத்துடன் நிற்க அவரிடம் வந்தார் எமோஷன். இப்போ என்னப்பா பண்றது என்று வாட்டத்துடன் கேட்டார் சமந்தா. ஸ்டீல் ட்ரையோ என்ன சொல்றாங்களோ அதையே செய்வோம் என்று தன் மகளுக்கு ஆறுதல் கூறினார் எமோஷன். சமந்தாவிற்கு தோல்வியை ஏற்கும் மனப்பான்மை இல்லை. வெறுமையாய் நின்றிருந்தார். அப்பா, அந்த சரவணன் ரொம்ப திமிரானவ. இந்த விஷயம் இதோட முடியல. அவன் நம்மளை இப்படியே விட மாட்டான் என்று கூறினார் சமந்தா.
ஆடல்ஸ் மேன்ஷன் எரிந்தது அவர்கள் குடும்பத்திற்கே பெரும் அவமானம். இது சர்வேஷ் பீனிக்ஸ் குடும்பத்திலிருந்து கிடைத்த சொத்தை இழப்பது இன்னும் அவர்களின் நிலையை மோசமாக்கியது. என்ன கோபமா இருக்கா என்று எமோஷன் கேட்க தலையசைத்தார் சமந்தா. இப்போதைக்கு நம்மளால ஒன்னும் பண்ண முடியாது. இன்ஹெரிட்டன்ஸ் ரைட்ஸ் கிடைக்கிறது நேர்மையான போட்டி. இந்த விஷயத்துல போய் உன் குறுக்கு புத்தியை யூஸ் பண்ணிருக்க. அறிவில்லாம சரவணா வீட்டை எரிச்சு அதோட நிறுத்தாம தாரிகாவுக்கு ஆக்சிடென்ட் பண்ணிருக்க என்று சீறினார் எமோஷன். நான் அவனால சர்வேஷ்க்கு பிரச்சனை வரக்கூடாதுன்னு நான் என் வழியில டீல் பண்ண நினைச்சேன் என்று சிறிய குரலில் கூறினார் சமந்தா. எமோஷனுக்கு அதற்கு மேல் சமந்தாவை கடிந்து கொள்ள முடியவில்லை. பல வருடங்களாய் சமந்தா நிழலில்தான் ஆடல்ஸ் குடும்பம் ஓடுகிறது. ஆனால் இப்பொழுது கிட்டத்தட்ட ஆடல்ஸ் குடும்பத்தை நாசமாக்கிவிட்டார். சீக்கிரம் இந்த விஷயத்துக்கு முடிவு கட்டு. சரவணன் வேலன் குடும்பத்து பையன், அவங்கள பகச்சுக்காத என்றார் எமோஷன். சமந்தாவிற்கு சரவணனை பற்றி தெரியாது. பீனிக்ஸ் குடும்பத்தின் விதிப்படி ஒருவர் இன்னொரு போட்டியாளர் பற்றி எந்த ஒரு தகவலையும் சேகரிக்க கூடாது. சில காரணங்களுக்காக வேலன் குடும்பத்தினரும் சரவணனின் ரகசியத்தை மறைத்து வைத்திருந்தனர். எமோஷனும் அவர்களை பற்றி கண்டுபிடிக்க ஆட்களை அனுப்பியிருந்தார். ஆனால் அவருக்கு எதுவும் கிடைக்கவில்லை. எமோஷன் அங்கு இருந்து கிளம்பி சென்ற பின்பும் சமந்தா அதே இடத்தில் இருந்தார். எரிந்த வீட்டையே வெறித்து பார்த்தவர் வெளியே தோட்டத்தில் இருக்கும் கயிற்றை எடுத்துக்கொண்டு உள்ளே நுழைந்தார். முழுதாய் எரிந்த வீடே நாசமாகி இருப்பதை சுற்றி பார்த்தவர் கயிற்றை மேலே அங்கு இருக்கும் கட்டையில் கட்டினார். சரவணன் கையில் இருக்கும் ஆதாரம் அவரை கொல்ல போதுமானது. சரவணன் அவ்வளவு எளிதில் அவரை விட்டுவிட மாட்டான். சரவணா அவரை கொல்லவில்லை, அவரையே அவரின் சாவை தேடிக்கொள்ள வைத்து விட்டான். ஸ்டீல் ட்ரியோவும் சமந்தாவை விட்டுவிட மாட்டார்கள். நான் செத்தேனா நீ மட்டும் நிம்மதியா வாழலாம் நினைக்காத என்று கூறிய சமந்தா அவர் சாவதற்கு முன் ஒரு வீடியோவை ஒருவருக்கு அனுப்பினார். அது வர்மன் குடும்பத்தை சேர்ந்த ஒருவர். அதில் நாம கணவன் மனைவியா வாழ்ந்த நாட்கள் எல்லாமே உண்மைதான், அதுல எந்த பொய்யும் இல்ல. நான் தப்பு பண்ணி இருந்தாலும் என் வயித்துல வளர்ந்த குழந்தை உன்னோடது. அப்ப நான் சாகல. உன்னை பாக்குற தைரியமும் எனக்கு இல்ல. இப்ப நான் சாக போறேன். பிளீஸ் என் பையனை பத்திரமா பாத்துக்கோ என்று கூறியிருந்தார் சமந்தா. வர்மன் வில்லாவில் கருப்பு நிற கோட் ஷூட் அணிந்து இருந்த ஒருவர் இந்த வீடியோவை பார்த்ததும் அதிர்ச்சியில் இருந்தார். அவர் மனம் ஒரு நிலையில் இல்லை. சார், என்ன கூப்பிட்டீங்களா என்று கேட்டபடியே அவரின் அசிஸ்டன்ட் வந்தார். ஆட்லஸ் குடும்பம் இப்ப எப்படி இருக்கு என்று புருவம் சுருக்கி கேட்டார். பல வருடங்களுக்கு முன்பு ஆடல்ஸ் குடும்பத்தை குப்பையில் கிடாசுவது போல் தூக்கி எறிந்து விட்டனர். சார், இன்னைக்கு ஆட்லஸ் மேன்ஷன்ல ஃபயர் ஆக்சிடென்ட். அப்படியா? யார் எரிச்சது என்று அதிர்ச்சியாய் அவர் கேட்க, சரவணான்னு ஒருத்தன் என்றார் அசிஸ்டன்ட். யார் அவன்? அவன் வேலன் ஃபேமிலியை சேர்ந்தவன் என்று அசிஸ்டன்ட் கூறவும் அவர் புருவம் சுருங்கியது. உடனே எல்லா ஏற்பாடும் பண்ணுங்க, வேலன் ஃபேமிலி மெம்பரை மீட் பண்ணணும் என்று கட்டளையிட்டார். சார், இந்த விஷயத்துல நீங்க இன்வால்வ் ஆக போறீங்களா என்று அசிஸ்டன்ட் அக்கறையுடன் கேட்க, அந்த மனிதர் முறைத்த முறைப்பில் கப்சிப் என்று வாயை மூடிக்கொண்டார். அதற்கு மேலும் பேச தைரியம் இன்றி உடனே அவர் சொன்னதை செய்ய கிளம்பினார். இடம் சீசன் ஹோட்டல் கோஸ்ட் டவுன். அங்கு இருக்கும் விஐபி ஹோட்டலில் ரத்தினம். மிஸ் பிராங்க்லின், பிளீஸ் இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, மிஸ்டர் சரவணா இங்க வந்துருவாரு என அடக்கமாய் கூறினார். அவருக்கு முன்னே பீனிக்ஸ் குடும்பத்தின் மெயின் ஃபேமிலி அசிஸ்டன்ட் ஜாய் பிராங்க்லின் அமர்ந்திருந்தாள். அவரின் பதவி ரத்தினத்தை விட உயர்வானது. ஒவ்வொரு பகுதிக்கும் பீனிக்ஸ் குடும்பத்தின் அசிஸ்டன்ட் இருப்பார்கள். அந்த பகுதியின் பொருளாதாரம், போட்டியாளர்களின் நடவடிக்கை, அவர்கள் பயன்படுத்தும் நிதிகள், அவர்களின் ஏற்ற இறக்கம் எல்லாமே அவர் பார்வைக்கு கீழ்தான் நடக்கும். இவர்கள் கட்டளைக்கு கீழ்தான் அனைத்து வாரிசும் செயல்பட வேண்டும். பீனிக்ஸ் என்பது மாடர்ன் உலகில் இருக்கும் ஒரு அரச ராஜ்யம். அந்த ராஜ்யத்தில் பதவியை தக்க வைத்துக் கொள்ளவும் அதனை அடையவும் பல செல்வ செழிப்பு வாய்ந்தவர்கள் போட்டியில் இருக்கின்றனர். அவர்களுக்கு வழிகாட்ட பீனிக்ஸ் குடும்பம் ரத்தினம் போன்ற அசிஸ்டன்டை ஒவ்வொருவருக்கும் துணையாக அனுப்பி வைப்பார்கள். இவர்கள் எல்லாம் மெயின் ஃபேமிலி அசிஸ்டன்ட்டுக்கு கீழ் இயங்குவார்கள். சரவணன், சர்வேஷ் போன்றவர்கள் எல்லாம் பீனிக்ஸ் ராஜ்யத்தின் இளவரசர்கள் போல். அரியணையை பிடிக்க நடக்கும் போராட்டம்தான் இது.
அதில் இருக்கும் மெயின் ஃபேமிலி அசிஸ்டன்ட் எல்லாம் பீனிக்ஸ் குடும்பத்தை சேர்ந்தவர்கள். அவர்கள் கையில்தான் குடும்பத்தின் எதிர்காலமே இருக்கிறது. ஜாய் மற்ற பெண்களை விட தனித்து தோன்றுபவள். அவன் வரதும் வராம இருக்கிறதும் எனக்கு பிரச்சனை இல்ல என்று அழுத்தமாய் கூறிய ஜாய் கால் மேல் கால் போட்டுக்கொண்டு அதிகார தோணியுடன் அமர்ந்திருந்தாள். அவளின் ஆளுமை அவளின் தோற்றத்திலேயே தெளிவாக தெரிந்தது. மிஸ் பிராங்க்லின், அவர் சீக்கிரம் வந்துருவாரு என்றார் ரத்தினம். 3 முறைதான் அவளை பார்த்திருக்கிறார் ரத்தினம். முதல் முறை அவர் பீனிக்ஸ் குடும்பத்தில் நுழைந்த பொழுது, 2ஆம் முறை ஆக்சியா வந்த பொழுது, பின் இதுவே 3வது முறை. ஜாய் ரத்தினம் பேச்சுக்கு மதிப்பு கொடுப்பது போல் இல்லை. எழுந்து அங்கு இருந்து கிளம்ப எத்தனித்ததால் அவள் வேலை விடயத்தில் எப்பொழுதும் கராராக இருப்பாள். அவள் வெளியே செல்ல எதிரில் வந்து கொண்டு இருந்தவன் மீது மோதினாள் ஜாய். அதில் அவள் அணிந்திருந்த கண்ணாடி கீழே விழுந்தது. எதிரில் இருந்தது சரவணா. அவனுக்கு அவள் யார் என்று தெரியவில்லை. அவனோ வாயை பிளந்து கொண்டு அவளை பார்த்தான். அவன் மீது மோதியதில் அவள் நெஞ்சம் வலிக்க அதனை தேய்த்து விட்டபடியே, என்ன பாக்க நல்லா இருக்கனா என்று அழுத்தமாய் கேட்டாள் ஜாய். சரவணன் விழிகள் அவள் கை சென்ற திசையில் பயணித்தது. அவளின் அங்க வளையங்கள் அவன் கண்ணிற்கு தெளிவாய் தெரிய புருவத்தை உயர்த்தி பார்த்த சரவணா, நாட் பேட் என்று இதழை வளைக்க ஜாய்க்கு எரிச்சல் மூண்டது. அவள் கடுப்பில் கேட்ட கேள்விக்கு சாதாரணமாய் பதில் சொல்கிறானே என்று எரிச்சல் அடைந்தாள். என் கிட்ட வாய என்று பல்லை கடித்துக் கொண்டு அவனை அடிக்கும் எண்ணத்தில் சரவணனை அழைத்தாள் ஜாய். அதில் 2 அடி பின்னே சென்றவன், கிட்ட வந்து பார்த்தா மயக்கம் வந்துரும். அதில் கோபத்தில் முகம் சிவந்தது ஜாய்க்கு. இது ஒன்றும் அவளுக்கு முதல் முறை நடப்பது இல்லை. அவள் 10 வயதில் இருப்பதனால் மற்ற ஆண்களின் கண்கள் அவள் முகத்தில் படிவதை விட அவள் கழுத்திற்கு கீழ்தான் அதிகம் நேரம் படியும். ச்சே, எல்லா ஆம்பளைங்களும் ஒரே மாதிரிதான் என்று கடுகடுத்தாள் ஜாய். ஆமா, நீ சொல்றது சரிதான். ஆனா எல்லா பொண்ணுங்களுக்கும் வேற வேற சைஸ்ல இருக்கு என்றான் சரவணா. அதில் இன்னும் கோபமானவள் சரவணன் முன்னே கை நீட்டிய பொழுதுதான் வெளியே வந்த ரத்தினம் இவர்களை கண்டு திகைத்தார். இருவரும் யார் என்று தெரியாமலே சண்டையிட்டுக் கொள்கிறார்களே என்று நொந்து, ஓ காட், என்ன பண்றீங்க என்று அவசரமாய் அவர்களிடம் சென்றார் ரத்தினம். முதல் சந்திப்பிலே இருவரும் சண்டை போட்டுக் கொள்கிறார்களே என்று வருந்தினர். அசிஸ்டண்டை எதிர்த்தால் மிகப்பெரிய பிரச்சனை நேரிடும். இவ சரவணாவா என்று ரத்தினத்தை பார்த்து கண்களை சுருக்கி கேட்டாள் ஜாய். அவள் பார்வையே அவனை கூறு போடுவது போல் இருந்தது. சரவணன் ஜாயை மேலும் கீழும் பார்த்து மனதில், ஆளை பார்த்தா தேவத மாதிரி இருக்கா, ஆனா இவளுக்குள்ள குட்டி சாத்தான் இருக்கும் போலயே என்று நினைத்தான். சரவணாவிற்கு அவள் மீது இருந்த ஆசை எண்ணம் எல்லாம் மொத்தமாய் வடிந்தது. அவன் வாய் சும்மா இல்லாமல், அப்புறம் இந்த திம்சு கட்ட யாரு என்று கேட்க ரத்தினம் உறைந்து விட்டார். சரவணன் ஜாயை அவமதிக்க கூடாது, அவனை தடுக்கும் வழியும் அவருக்கு தெரியவில்லை. ஜாய் மட்டும் சரவணாவிற்கு எதிராக இருந்தால் சரவணனால் மேலும் முன்னேற முடியாது. சரவணனை பார்த்து ஜாய் ஒரு விடயத்தை கணித்து விட்டாள். அவனுக்கு பீனிக்ஸ் குடும்பத்தில் பதவி ஏற்கும் அக்கறை இல்லை போலும் என்று நினைத்தாள். இப்போ நீ ரூல்ஸ மீறினத பத்தி பேசலாமா என்று அழுத்தமாய் ஜாய் கேட்டாள். உனக்கு மனசாட்சியே இல்லையா? நான் எந்த ரூல்ஸையும் மீறல என தோளை குலுக்கினான் சரவணா. அத நான் முடிவு பண்ணணும் என்றாள் ஜாய். அந்நேரம் அந்த இடத்திற்கு அரக்க பறக்க ஓடி வந்தான் ஒருவன். மிஸ் பிராங்க்லின், அவன் எந்த ரூல்ஸையும் மீறல என்றான். அத்தியாயம் 146. அபிநயாவின் நிலை. சரவணனிடம் ஜாய் பேசிக்கொண்டு இருக்கையிலே ஒருவன் அவசர அவசரமாய் அந்த இடத்திற்கு ஓடி வந்து, மிஸ் பிராங்க்லின், அவன் எந்த ரூல்ஸையும் மீறல என்று கூறினான். புருவம் சுருக்கி கடுப்புடன் யார் என்று ஜாய் திரும்பி பார்க்க சர்வேஷ் தான் அங்கு வந்திருந்தான். அவனை அவள் அங்கு எதிர்பார்க்கவில்லை. சர்வேஷ் ஏன் சரவணாவுக்கு சாதகமாய் பேசுகிறான் என்று அவளுக்கு புரியவில்லை. தன்னிடம் அவன் அனைத்தையும் கூறினாள். சரவணனை அவளால் ஒரு வழியாக்க முடியும். ஆனால் ஏன் சரவணாவிற்கு அஞ்சி பேசுகிறான் என்ற கேள்வி அவளுள் ஓடியது. அவன் எந்த ரூல்ஸையும் மீறலன்னு என்னால ப்ரூவ் பண்ண முடியும் என்று வக்காலத்து வாங்கினான் சர்வேஷ். சரவணனை கொல்ல நினைப்பவன் அவனுக்கு சாதகமாய் பேசினான்.
ஓ அப்படியா என்று அங்க இருக்கும் சோஃபாவில் கால் மேல் கால் போட்டுக்கொண்டு அமர்ந்து கூறினாள் ஜாய். மெயின் ஃபேமிலி கிட்ட உன் வேலைய காட்ட நினைக்காத. எனக்கு தெரியும் அடல்ட்ஸ் மேன்ஷனை எரிச்சது சரவணாதான்னு. இந்த ஒரு விஷயமே போதும் அவன் ரூல்ஸ மீறி இருக்கான்னு ப்ரூவ் பண்ண. இந்த ஒரு விஷயத்தால உனக்கு இன்ஹெரிட்டன்ஸ் கிடைக்காம போறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்கு என அழுத்தமாய் ஜாய் கூற சரவணன் நடுங்கினான். இத்தனை சீக்கிரத்தில் அவளுக்கு உண்மை தெரிந்ததா என ஆச்சரியப்பட்டான். ஆனால் முகத்தில் எதையும் அவன் காட்டிக் கொள்ளவில்லை. இல்ல, அவன் ரூல்ஸ பிரேக் பண்ணல என மீண்டும் கூறினான் சர்வேஷ். அவனுக்கு சரவணனை கொல்லும் ஆத்திரம் அதிகமாய் இருந்தது. இப்பொழுது அவனை துண்டு துண்டாக வெட்டி போட வேண்டும் என்பது போல் இருந்தது. ஆனால் அவனால் ஒன்னும் செய்ய முடியாத நிலை. ஒரு வார்த்தை சர்வேஷ் சரவணாவிற்கு எதிராக கூறினால் போதும், மொத்த அடல்ட்ஸ் குடும்பமும் நாசமாகிவிடும். நான் தான் முதல்ல சரவணன் வீட்டை எரிச்சேன். அவன் கேர்ள் ஃபிரெண்டுக்கு ஆக்சிடென்ட் பண்ணதும் நான் தான். அதனால என்ன தேடித்தான் அவன் கோஸ்ட் டவுனுக்கே வந்தான். ஆட்லஸ் மேன்ஷன் வந்து என்று கூற வந்தவன் தலையை குனிந்து கொண்டு, அதுக்கும் சரவணனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. நான் ஆட்லஸ் மெம்பர்ஸ் எல்லார்கிட்டையும் விசாரிச்சேன். பின்னாடி காட்டுல எரிஞ்சதுனால வீடு எரிஞ்சிருச்சு என்று கதையடித்தான் சர்வேஷ். ஜாய் அவனை ஆச்சரியமாய் பார்த்தாள். சர்வேஷ் பீனிக்ஸ் குடும்பத்தில் நுழைந்ததில் இருந்து கவனித்துக் கொண்டு வருகிறாள். அவன் எப்பொழுதும் மிக திறமையாக அனைத்து வேலையும் முடித்து விடுவான். ஆனால் இப்பொழுது சரவணாவிற்கு உதவி செய்வதுதான் அவளுக்கு குழப்பமாய் இருந்தது. என்ன, காடு எரிஞ்சதுனால வீடு எரிஞ்சிடுச்சா? நான் நம்புவேன் நினைக்கிறியா என்று அழுத்தமாய் கேட்டாள் ஜாய். நம்புனா நம்ப, இல்லாட்டி போ என்று எல்லலாக புரிந்த சர்வேஷ் அங்கு இருந்து கிளம்பினான். சர்வேஷ் கூறியது பொய் என்று அங்கு இருக்கும் அனைவருக்கும் தெரியும். சர்வேஷ் வெளியே செல்லும் முன்பு, நான் இனிமே பீனிக்ஸ் குடும்பத்தின் இன்ஹெரிட்டன்ஸ்ல தலையிடல என்று கூறிவிட்டு செல்ல அவனுக்கு பைத்தியம் பிடித்து விட்டதா என்பது போல் பார்த்தாள் ஜாய். அவளை பொறுத்தவரை சர்வேஷ் மட்டும்தான் பீனிக்ஸ் குடும்பத்தில் ஒரு வாரிசாக மிகவும் முனைப்போடு செயல்பட்டான். கோஸ்ட் டவுனில் அவனிற்கு மட்டும்தான் அந்த தகுதி இருந்தது. அவளே அவனை பரிந்துரை செய்தாள். ஆனால் இன்றோ அவன் அசட்டையாக அதனை தூக்கி எறிந்து விட்டான். ஒரு நாள்தான், வெறும் ஒரே நாள்தான் சரவணனை அவன் சந்தித்தான். அதற்குள் அவன் சொத்தும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் என தலை தெறிக்க ஓடிவிட்டான் சர்வேஷ். அவன் சென்றதும், அவனை என்ன பண்ண என்று சரவணனை முறைத்தபடியே கேட்டாள் ஜாய். எதுக்கு ஏமல பழிய போடுற? இப்பதான் அவன் கண்ணுக்கு இந்த உலகம் ரொம்ப பெருசா அழகா தெரிஞ்சிருக்குமோ என்னவோ, அதான் சுத்தி பார்க்க கிளம்பிட்டான். எதுக்கு என்ன இதுல இழுக்கிற என்று அப்பாவி போல் கேட்டான் சரவணா. என்ன பார்த்தா உனக்கு முட்டாள் மாதிரி இருக்கா? என்னால கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைக்காத, இது என்னோட கோட்டை என்று கர்ஜித்தாள் ஜாய். டார்லிங், கோவப்படாத. ஏற்கனவே உன் அழகுல நான் மயங்கிட்டேன். இதுல கோவத்துல செம்மையா வேற இருக்க. அப்புறம் என்ன ஹாஸ்பிட்டல்ல சேர்க்க வேண்டிய நிலைமை வந்தாலும் வந்துரும் என விளையாட்டாக கூறினான் சரவணா. அதில் இன்னும் கோவமானவள், நான் ஒன்னும் உன் டார்லிங் இல்ல, ஒழுங்கா எனக்கு மரியாதை கொடுக்க கத்துக்கோ என சீறினாள். அப்போ நீயும் எனக்கு கொஞ்சம் மரியாதை கொடுக்க கத்துக்கோ குட்டி பொண்ணு என்று அழுத்தமாய் கூற ஜாய்க்கு கோபம் அதிகரித்தது. வேகமாய் அவளின் பேக்கை எடுத்துக்கொண்டவள், இந்த பிரச்சனை முடிஞ்சிடுச்சுன்னு நினைக்காத, பொறுத்து இருந்து பாரு. நான் சீக்கிரமே இதுக்கு பின்னால இருக்கிறத கண்டுபிடிக்க போறேன். நான் கண்டுபிடிக்கிற அன்னைக்குதான் உனக்கு கடைசி நாள். பீனிக்ஸ் குடும்பத்தை விட்டு உன்னை துரத்தி விடுறேன் என்று கத்தி விட்டு சிட்டாய் பறந்தாள் ஜாய். அவள் சென்ற பின் ரத்தினம் பெருமூச்சுடன், சார், நீங்க ஜாய் கிட்ட அப்படி நடந்துக்க கூடாது என்றார். அதில் தோலை குலுக்கிய சரவணா, அது பரவாயில்ல ரத்னம், மெயின் ஃபேமிலி அசிஸ்டண்டா அவ ஃபேமிலியில இருக்கிற பிளாக் ஷீப்பை ஒழிச்சு கட்டணும். நான் ஸ்ட்ராங்கா இருக்கிற வரைக்கும் ஜாயால என்ன ஒன்னும் பண்ண முடியாது என்றான். ரத்தினத்திற்கு என்ன சொல்வது என்று தெரியவில்லை. ஜாயிடம் சரவணன் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். வெளியே வந்த ஜாய் கடுப்புடன், உன் கேடி வேலைய என்கிட்டவே காட்டுறியா? ரத்னம் இருந்ததால தப்பிச்ச, இல்ல இன்னைக்கே உன்னோட சாப்டரை க்ளோஸ் பண்ணிருப்பேன் என்று முணுமுணுத்தவள் உடனே சரவணனை பற்றி விசாரிக்க ஆட்களை அனுப்பினாள். அதன் பின் சரவணா கோஸ்ட் டவுனில் ஒரு இரவு மட்டும்தான் தங்கினான். திரும்ப ஹில்வுட்டிற்கே திரும்பி விட்டான். நிவேதிதாவை அவன் அதன் பின் சந்திக்கவில்லை. அடுத்த சில நாட்களில் சர்வேஷுக்கு ஆக்சிடென்ட் ஆன செய்தி நிவேதிதா காதிற்கு வந்தது. அதன்பின் அவன் எங்கு போனான் என்று யாருக்கும் தெரியவில்லை. இதற்கெல்லாம் சரவணன் தான் காரணம் என்று அவளுக்கு தெரியும்.
ஆனால் சர்வேஷை அவன் இந்த நிலைக்கு கொண்டு வந்ததை நினைத்து ஆச்சரியப்பட்டாள். சரவணா ஹில்வுட்டிற்கு திரும்பியதும் நேராக ஹாஸ்பிட்டலுக்கு தான் சென்றான். அவன் அங்கு சென்ற பொழுது தாரிகா பெற்றோர்கள் அங்கு இல்லை. தாரிகா அருகில் அமர்ந்து அவள் கையை பிடித்துக் கொண்டவன் அப்பொழுதுதான் அங்கு இருக்கும் ஒரு டிஃபன் பாக்ஸை கவனித்தான். தாரிகா அம்மா லக்ஷ்மி அங்கு வர, மிஸ்ஸஸ் வேந்தன், இது என்னது என்று கேட்டான் சரவணா. தாரிகாவை பார்த்துக் கொள்வதனால் இங்கேயே சாப்பிட நினைத்து கொண்டு வந்திருக்கிறாரா என்று நினைத்து கேட்டான். ஓஹோ, இதுவா? அபிநயாதா இதெல்லாம் கொண்டு வருவா என்றார் லட்சுமி. அபிநயாவா என ஆச்சரியமாய் கேட்டான் சரவணா. ஆமாப்பா, அவ டெய்லி இங்க டிஃபன் பாக்ஸோட வருவா என்றார். மேலும், நீதான் டெய்லி தாரிகாவை பாத்துக்கிறன்னு உனக்காக அவ இத கொண்டு வருவா. ஆனா பாவம், நீதான் கொஞ்ச நாளா இங்க வரவே இல்லையே என்றார். அபிநயா தாரிகாவின் உயிர் தோழி என்பதனால் லட்சுமிக்கு அவள் மீது எந்த சந்தேகமும் இல்லை. அப்புறம் சரவணா, சர்வேஷன் ஒருத்தர் வந்திருந்தாரு. அவர் கூட கோஸ்ட் டவுன்ல இருந்து ஒரு எக்ஸ்பர்ட் டீமை கூட்டிட்டு வந்திருந்தாரு. அவங்க கண்டிப்பா தாரிகாவை குணப்படுத்த முடியும்னு சொன்னாங்க என மகிழ்வுடன் கூறியவர், சரவணா, உனக்கு அவரை தெரியுமா என்று கேட்டார். சர்வேஷ் வெளிநாட்டில் இருந்து கூட ஆட்களை அழைத்து வந்திருந்தான். இதனை கண்டதும் லட்சுமிக்கு நம்பிக்கை பிறந்தது. எனக்கு அவர் யாருன்னு தெரியாது, ஆனா அவர் கடமையை செய்ய அலோ பண்ணுங்க என்று கூறிய சரவணா சர்வேஷை எளிதாய் விடும் எண்ணத்தில் இல்லை. உனக்குதான்ப்பா நான் நன்றி சொல்லணும் என்றார் லட்சுமி. சரவணா அந்த டப்பாவில் இருந்த உணவை எடுத்து சாப்பிட வாயில் வைத்ததுமே அவளுக்கு துப்ப வேண்டும் என்பது போல் இருந்தது. இதுதான் அவள் சமைக்கும் முதல் முறை என்று நன்றாய் தெரிந்தது. மெல்லவும் முடியாமல் முழுங்கவும் முடியாமல் தவித்தவன் அதனை அப்படியே ஓரம் வைத்து விட்டான். அபிநயா எங்க என்று கேட்டான் சரவணா. அவ டெய்லி 2-3 தடவை இங்க வருவா. ஆனா இன்னைக்கு காலையில வந்தவ இன்னும் வரல. எங்க போனான்னு தெரியல என்றார் லட்சுமி. சரவணா உடனே அபிநயாவிற்கு அழைத்தான். அவள் அழைப்பை ஏற்கவில்லை. அவளுக்கு ஏதேனும் ஆகிவிட்டதா என்று யோசித்தான் சரவணா. அவளுக்கு மீண்டும் மீண்டும் அழைத்து பார்க்க அவள் அழைப்பை ஏற்கவில்லை. அவளுக்கு செய்தி அனுப்ப சேட்டை ஓபன் செய்ய அப்பொழுதுதான் அவள் அனுப்பியிருந்த செய்திகள் எல்லாம் பார்த்தான் சரவணா. மெரின் கிளப்பின் மெம்பராக மிகவும் போராடுகிறாள். சரவணா அபிநயாவின் சூப்பர் மார்க்கெட்டிற்கு செல்லலாம் என்று அங்கு கிளம்பினான். பழைய நினைவுகள் எல்லாம் அலையா விருந்தாளியாக அவனை ஆட்கொண்டது. சரவணன் ரத்தினத்திடம் ஏன் அபிநயா குடும்பத்தின் சூப்பர் மார்க்கெட் ஒழுங்காய் செயல்படவில்லை என்று விசாரிக்க கூறியிருந்தான். இப்பொழுது எல்லாம் ஆன்லைன் வசமானது. அனைவரும் ஆன்லைனில் செயல்பட துவங்க இவர்கள் அதில் பின்தங்கி இருந்தனர். சரவணா சூப்பர் மார்க்கெட் உள்ளே நுழையும் முன்பு அபிநயாவை தூரத்தில் பார்த்தான். அவள் ரோட்டோரத்தில் அமர்ந்து இருந்தாள். அவள் உடலில் ஏகப்பட்ட காயங்கள் இருந்தன. உடனே வேகமாய் அவளிடம் ஓடிய சரவணா என்னாச்சு உனக்கு என்று கேட்டான். அவனை அங்கு எதிர்பார்க்காத அபிநயா மறுப்பாக தலையசைத்து, ஒன்னும் இல்ல, நான் கீழே விழுந்துட்டேன் என்றாள். ஒழுங்கு மரியாதையா உண்மைய சொல்லு என்று அழுத்தமாய் கேட்டான் சரவணா. அத்தியாயம் 147. அபிநயாவின் எக்ஸ். சரவணனையே அமைதியாய் பார்த்தாள் அபிநயா. கடந்த சில நாட்களாய் தினமும் ஹாஸ்பிட்டலுக்கு சென்றாள். ஆனால் சரவணனை அவளால் பார்க்க முடியவில்லை. இனி தன் வாழ்வில் எந்த ஒரு பிடிப்பும் இல்லை என்று பலமுறை நினைத்திருக்கிறாள். தன்னை பார்க்க கூடாது என்பதற்காகத்தான் சரவணன் தாரிகாவை பார்க்க வராமல் இருக்கிறான் என்றெல்லாம் நினைத்தாள். மனதில் பலமுறை தன்னைத்தானே திட்டிக் கொண்டாள் அபிநயா. ஒரு பெண்ணாக, அதுவும் தாரிகாவின் நெருங்கிய தோழியாக இருந்து தன் குடும்பத்திற்காக தோழிக்கே துரோகம் செய்ய நினைக்கிறோமே என்று பலமுறை வருந்தினாள். இன்று மொத்தமாய் அவள் நம்பிக்கையை கைவிடும் எண்ணத்தில் இருந்தாள் அபிநயா. சரவணனிற்காக சாப்பாட்டை செய்து முடித்தவள் ஹாஸ்பிட்டலில் இருந்து நேராக ஒருவனை சந்திக்க சென்றாள். அவளின் இந்த அவல நிலைக்கு காரணம் அவன்தான். அவன் மட்டும் அபிநயாவை ஏமாற்றி கடன் பத்திரத்தில் கையெழுத்து வாங்காமல் இருந்திருந்தால் இந்நேரம் அவளுக்கும் அவள் குடும்பத்திற்கும் இப்படி ஒரு நிலை நேர்ந்திருக்காது. உன்னை அடிச்சது யாரு என்று சரவணன் அழுத்தமாய் கேட்டான். அவன் கேள்வியில் திகைத்தாள் அபிநயா. எனக்கு ஒன்னும் இல்ல, இது கொஞ்ச நாள் சரியாகிடும், தழும்பாகாம இருந்தா சரிதான் என்றாள். அவள் சமாளிக்க கூறுவது அவனுக்கு தெளிவாய் புரிந்தது. கடைசியா ஒரு முறை கேக்குறேன்,
உன்னை அடிச்சது யாரு என்று அமைதியாய் அதே நேரம் அழுத்தமாய் கேட்டான் சரவணா. இதுக்கு உனக்கு என்ன சம்பந்தம் என்று தலையை குனிந்து கொண்டு கேட்டாள் அபிநயா. என்ன சேர்ந்த ஆளுங்களை என்ன தவிர வர யாரும் கஷ்டப்படுத்த கூடாது. நீ சொல்லலனா பரவாயில்ல, என் ஆளுங்களை விட்டு ஹில்வுட் முழுக்க தேட சொல்றேன். என்னால ஈஸியா கண்டுபிடிக்க முடியும் என்றான் சரவணா. அபிநயா அவனை நம்ப முடியாமல் பார்த்தாள். அவனை சேர்ந்தவள் என்று சொன்னதும் அவளுக்கு மற்றற்ற மகிழ்ச்சி. அப்போ கண்டிப்பா நான் சொல்ல மாட்டேன். என்னால உனக்கு எந்த பிரச்சனையும் வேணாம் சரவணா என்று கூறிய அபிநயா கண்களை துடைத்துக் கொண்டு, இது தழும்பு ஆனாலும் பரவாயில்ல, நான் டாட்டூ போட்டுப்பேன், நல்லா இருக்கும்ல. ஆமா, நான் உனக்காக கொண்டு வந்த சாப்பாட்டை சாப்பிட்டியா? எப்படி இருந்துச்சு என்று ஆர்வமாய் கேட்டாள். அதில் சத்தமாய் சிரித்தான் சரவணா. அது எல்லாம் ஒரு சாப்பாடு என்று எப்படி அவள் கூறுகிறாள் என்று நினைத்தவன், எனக்கு வெஸ்டர்ன் ஃபுட்ஸ் அவ்வளவா பிடிக்காது. நாங்க ஏழை குடும்பம். சோ என் அம்மா எது இருக்கோ அதை வச்சு சமைச்சு தருவாங்க, அதை சாப்பிட்டே பழகிட்டேன் என்று பேச்சை மாற்றினான் சரவணா. தன் சாப்பாடு அவனுக்கு ஏற்றதா இல்லை என்று புரிந்து கொண்டவள், அப்போ நான் இனிமே உனக்கு பிடிச்ச சிம்பிள் டிஷ் செஞ்சு தர, அத கத்துக்கிறேன் என்று கூறி நிறுத்தியவள் அவனின் முகம் பார்த்து, வெல், ரொம்ப தேங்க்ஸ். என்னோட ஃபேமிலிய மெரின் கிளப்ல ஜாயின் பண்ணதுக்கு. என் ஃபேஸ் இப்படி ஆனத பத்தி நீ ரொம்ப யோசிக்க வேணாம். இப்படி எல்லாம் நடக்கும்னு என் விதியோ என்னவோ, எனக்கு எந்த தகுதியும் இல்ல என்றாள் அபிநயா. லேசாய் புன்னகைத்தவன், என் சப்போர்ட் இருக்கிற வர உனக்கு இந்த மாதிரி எதுவும் நடக்க விட மாட்டேன் என்று கூறியவன் உடனே அரிஷிற்கு அழைத்தான். இந்த இடைப்பட்ட காலத்தில் பாதிக்கும் மேற்பட்ட அண்டர் கிரவுண்ட் ஆட்கள் எல்லாம் அரிஷ் பக்கம் சாய்ந்திருந்தனர். சரவணனின் அழைப்பை ஏற்றதும் மகிழ்வோடு, சரவணா, நீங்க திரும்ப வந்துட்டீங்களா? எங்க இருக்கீங்கன்னு மட்டும் சொல்லுங்க, நான் வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன் என்றார் அரிஷ். அதுக்கு அவசியம் இல்ல, இங்க என்னோட ஆளு மேல யாரோ கை வச்சிருக்காங்க என்றான் சரவணா. என்ன, உங்க ஆளு மேலேயே ஒருத்தன் கை வச்சிருக்கானா? ஆளு யாருன்னு மட்டும் சொல்லுங்க, அவனுக்கு நரகம்னா என்னன்னு நான் காட்டுறேன் என்றார் அரிஷ். போனை ஸ்பீக்கரில் போட்டுவிட்டு அபிநயாவை பெயரை கூற சொன்னான் சரவணா. அபி அதிர்ந்து மறுப்பாக தலையசைத்தாள். உனக்கு சப்போர்ட்டுக்கு ஆள் வேணுமா வேணாமா என்று கேட்டிட, ஆனா என்று தயங்கினாள் அபி. அவளை அடித்த நபர் மிகவும் மோசமானவன் என்று அவளுக்கு தெரியும். அந்த வயதானவன் சாதாரண சூதாட்டக்காரன், ஏமாற்றுக்காரன் என்றுதான் நினைத்தாள். ஆனால் இன்று அபிநயா அவனை கண்ட பின்தான் அவனின் சுயரூபம் தெரிந்தது. இதனால் சரவணன் அவனை தேடி போக வேண்டாம் என்று நினைத்தாள். ஆனால் அவனின் அழுத்தமான பார்வை அவளை ஊடுருவ பல்லை கடித்துக் கொண்டு, சாஸ்திரி ரோட் என்றாள். உங்களுக்கு அந்த இடம் தெரியுமா என்று சரவணா அரிஷிடம் கேட்டான். அதில் புன்னகைத்த அரிஷ், எனக்கு நல்லாவே தெரியும். நீங்க முதல்ல அங்க போங்க. உங்க கார் மெரைன் கிளப் கராஜ்ல இருக்கு. நான் அதை உங்களுக்காக மாடிஃபை பண்ணிருக்கேன். என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு தான் அதை பண்ணா. நீங்க போங்க, நான் உங்க பின்னாலேயே வந்துடுறேன் என்றார் அரிஷ். சரவணா உடனே அபிநயாவை அழைத்துக் கொண்டு அவன் கேரேஜுக்கு சென்றான். காரை உயிர்ப்பித்ததும் அதன் என்ஜினின் சத்தமே அதன் புதுமையை காட்டியது. ஐவேஸில் சரவணா காரை பறக்க விட அவனின் கார் சிங்கம் போல் சீறி பாய்ந்தது. வேகமோ ஜெட் வேகத்தில் இருக்க அபி சீட்டில் உயிரை கையில் பிடித்துக் கொண்டு அமர்ந்திருந்தாள். நம்ம 2 பேர் மட்டும் போறோமா என்று ஆச்சரியமாய் கேட்டாள். இல்ல, 3 பேர். ஐயோ, சமாளிக்க முடியாது. இந்த விஷயத்தை விட்டுடு சரவணா. எனக்கு அறிவில்லாதனாலதான் அந்த மனுஷன் என்னை ஈஸியா ஏமாத்தினா. இதுல அவன் மேல பழி போட முடியாது என்றாள். பழச விடு. ஆனா இப்போ நீ என்னோட ஆளு. என் ஆளுங்க மேல சுலபமா யாராலையும் கை வைக்க முடியாது என அழுத்தமாய் கூறினான். அவளுக்குதான் சரவணனை இதில் இழுத்து விடுகிறோமோ என்று நெருடலாய் இருந்தது. இன்று அந்த ஆளை அவள் சாஸ்திரி பாக்ஸிங் ஃபீல்டில் அவள் சந்தித்தாள். அந்த இடம் அவ்வளவு புகழ்பெற்ற இடம் இல்லை. அதனால் அவளுக்கு அந்த இடத்தை பற்றி தெரியவில்லை. ஆனால் அங்கு சென்ற பின்தான் அது அண்டர் கிரவுண்ட் வேர்ல்டை சேர்ந்தவர்கள் இடம் என்று அவளுக்கு தெரிந்தது. அங்கு பாக்ஸிங்கை விட பல விடயங்கள் மோசமாய் நடந்து கொண்டிருந்தது. அங்கு இருந்தவர்களின் கையில் மதுவும் மாதுவும் இல்லாமல் இல்லை. பார்க்க சகிக்காத காட்சியெல்லாம் அங்கு கண்டாள் அபிநயா. பெண்களின் உடையெல்லாம் உடலில் இல்லாமல் தரையில் சிதறி கிடந்தது. அப்படிப்பட்ட அண்டர் கிரவுண்ட் உலகில்
பலம் வாய்ந்தவர்களை தான் அவர்கள் போற்றுவார்கள். அங்கு எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் மதிக்க மாட்டார்கள். யார் பாக்ஸிங் மேட்சில் ஜெயிக்கிறார்களோ அவர்களுக்கு தான் பணம், புகழ், பெண் என எல்லாமே. அந்த புறம்போக்கு பேர் என்ன என்று கேட்டான் சரவணா. அவனோட பேரு இளங்கோ. அவ மார்க்கஸ் ஆளு என பயத்துடன் கூறினாள் அபிநயா. மார்க்கஸ் 34 வயதுடையவன். ஆனால் பார்க்க 40 தொடக்கத்தில் இருப்பவன் போல் தொப்பையும் சதையுமாக இருப்பான். சரவணா ஹேவக் மூலமாக மார்க்கஸ் பற்றி கண்டறிய நினைத்தான். அவனுக்கு அந்த காரியம் மிக சுலபமானது. அந்த பாக்ஸிங் ஃபீல்டின் பாஸ் மார்க்கஸ் தான். அந்த ஆள் ஜெயிலில் இருந்திருக்கிறான். பெண்களின் பிரைவேட் ப்ராப்பர்ட்டியை திருடியதற்காகவும் பணத்தை திருடியதற்காகவும் சில நாட்களே வெளியில் வந்துவிட்டான். ஹில்வுட்டில் நிறைய பேருக்கு மார்க்கஸ் பெயரை கேட்டாலே பயம். அவனுக்கு மற்றவர்களை ஏமாற்றி பணம் சம்பாதிப்பதே பொழுதுபோக்கு. அது மட்டுமில்லை, அவனுடன் யார் பாக்ஸிங்கில் போட்டி போட்டு தோற்கிறார்களோ அவர்களின் உடல் உறுப்பு ஏதேனும் ஒன்றை வெளியே எடுப்பது அவனின் வழக்கம். அவனின் இந்த அற்ப ஆசையில் அவனின் ஆட்களையும் அதில் ஈடுபடுத்தி விடுவான். அவர்களின் டார்கெட் பாவப்பட்ட கல்லூரி மாணவிகள். அவர்களுக்கு அந்த பெண்களின் பணமோ உடலோ தேவையில்லை. அவர்களின் கையறு நிலையில் தவிக்கும் முகத்தை பார்த்து ரசிக்கக்கூடிய சைக்கோ. இளங்கோ மார்க்கஸின் தம்பி. சரவணன் அந்த இடத்திற்கு வந்ததும், பேசாம நம்ம இப்படியே திரும்பி போயிடலாமா என்று அஞ்சினாள் அபிநயா. சரவணாதான் முதலில் இறங்கினான். அங்கு இருந்தவர்கள் அவனை நோட்டம் விட்டனர். ஒருவன் சரவணனின் காரை பொறாமையுடன் பார்த்து கொண்டே வந்தவன் அபிநயாவை கண்டதும், என்ன நல்ல வசதியான பையனை புடிச்சிட்ட போல என்று நக்கலாக கேட்டான். அபிநயா, இன்னும் உனக்கு விட்டு கொடுக்கற மனசு இல்லையா? எங்க பாஸே உன்னை ஏமாத்தி இருக்காரு. அப்படின்னா உன்னை ரொம்ப பெருசா எடை போட்டிருக்காருன்னு அர்த்தம். ஒழுங்கு மரியாதையா இங்க இருந்து போயிடு. திரும்பவும் நீ பிரச்சனை பண்ண நினைச்ச உன்னை தூக்கி பாக்ஸிங் ரிங் உள்ள போட்டுருவேன் என்று மிரட்டியவன் சரவணனை பார்த்து, வாட்ட சாட்டமா எவனாவது கூட்டிட்டு வந்திருந்தா கூட ஓகே, இந்த பொடி பயல் எடுத்துட்டு வந்திருக்க என்று நக்கல் செய்தான். அந்நேரம் அங்கு இருந்தவர்கள் சத்தமிட ஆரம்பித்தனர். இளங்கோ வந்துட்டாரு என்று கூச்சலிட அங்கு இளங்கோவின் கார் வந்தது. அபிநயா பக்கம் திரும்பிய சரவணா, இவன்தானா என்று கேட்டான். அதற்கு பயத்துடன் தலையசைத்தாள் அபி. உடனே காரில் ஏறிய சரவணா வேகமாய் ஆக்சிலேட்டரை அழுத்தி பெரும் சத்தத்துடன் இளங்கோ காரில் மோதினான். அதில் அதிர்ந்த இளங்கோ, உனக்கு என்ன சாவணும்னு அவ்வளோ ஆசையா? யாரு வண்டியில மோதி இருக்கேன்னு தெரியுமா என்று கர்ஜித்தான் இளங்கோ. 2 காருமே பெரிதாய் சேதமடைந்திருந்தது. இளங்கோ கார்தான் இன்னும் சேதமடைந்திருந்தது. சரவணா இளங்கோவை கீழே தள்ளி அவன் வயிற்றில் மிதித்து, நான் யாருன்னு தெரியுதா இல்லையா என்று கேட்டான். அத்தியாயம் 148. இளங்கோவின் கோட்டை. முதலில் இளங்கோவிற்கு சரவணனை அடையாளம் தெரியவில்லை. அவனின் ஜிடிஆரை பார்த்த பின் தான் பட்டென்று கண்டு கொண்டான். ஓ, நீயா என்று எல்லலாக கேட்ட இளங்கோவிற்கு அன்று யூனிவர்சிட்டி பின்பக்கம் நடந்தது நினைவிற்கு வந்தது. அபிநயாவை பார்த்து சத்தமாய் சிரித்தவன், என்ன அபி, இவனையா நீங்க கூட்டிட்டு வந்திருக்க? என்ன தொல்லை பண்ணாதன்னு சொல்லிருக்கேன்ல. உன் குடும்ப பிரச்சனையில என்னையே இழுக்கிற என்று மனசாட்சியே இல்லாமல் கூறினான் இளங்கோ. அபிநயா அமைதியா இருந்தாள். இதுல என்ன எதிர்க்க? இந்த பொடி பையில போய் இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்திருக்க. இது என்ன உன் காலேஜ்ல நடக்கிற பேரண்ட்ஸ் மீட்டிங்னு நினைச்சியா என்று கேட்டான். இளங்கோ தலைகணத்தில் ஆடிக்கொண்டிருந்தான். இது அவர்களின் கோட்டை. சரவணன் காலுக்கு கீழ் இருந்தும் அவன் திமிர் அடங்கவில்லை. அவன் எல்லல் பேச்சு முடிய அவனுக்கு பின்பக்கம் ஒரு கூட்டம் வந்தது. வந்து இருந்த அனைவரும் ஹல்கிற்கு ஒன்றுவிட்ட சகோதரர்கள் போல் மலைமாடு கணக்காக இருந்தார்கள். அபிக்கு பயத்தில் தொண்டை அடைத்தது. இளங்கோ இருக்கும் நிலையை பார்த்து அவர்கள் சிரித்தபடியே, என்ன இளங்கோ, ஏதாவது நடிச்சு பிராக்டிஸ் பண்றியா என்று கேட்டனர். இளங்கோவால் சரவணனின் காலில் இருந்து விடுபட முடியவில்லை. வயிற்றிலே நங்கென்று மிதித்து காலை இளங்கோ நெஞ்சில் வைத்து அழுத்தியிருந்தான் சரவணா. இளங்கோ தப்பிக்க பார்க்க அவனால் நகர முடியவில்லை. சரவணன் ஆத்திரத்துடன் அழுத்திக் கொண்டிருந்தான்.
பணக்கார பிள்ளைகள் எல்லாம் கொஞ்சம் தற்காப்பு கத்து வைத்து இருப்பார்கள் என்று அறிந்திருந்தான் இளங்கோ. ஆனால் அவர்கள் எல்லாம் ப்ரொஃபஷனல் பாக்ஸர் அளவுக்கு இல்லையே. அபியை முறைத்த இளங்கோ, ஏய், உனக்கு கடைசியா ஒரு சான்ஸ் கொடுக்கறேன், இவனை கூட்டிட்டு இங்க இருந்து ஒழுங்கா ஓடிரு என்று மிரட்டினான். உடனே சரவணன் கையை பற்றி கொண்ட அபி, சரவணா பிளீஸ் சரவணா, நம்ம போயிடலாம் என்று அழைத்தாள். அவளின் ஒரே எண்ணம் மெரின் கிளப்பில் அவர்கள் குடும்பம் இடம்பெற்றால் போதும். அதற்காக சரவணனிற்கு என்ன வேண்டும் என்றாலும், ஏன் அவன் படுக்கை அறையை அலங்கரிக்க கூட தயாரானாள் அபி. அவளால் தானே அவள் குடும்பத்திற்கு இவ்வளவு பெரிய நட்டம் என்று குற்ற உணர்வு அவளுக்கு. ஏற்கனவே உனக்கு பணம் விஷயத்துல நான் ஹெல்ப் பண்ண, இப்போ இந்த குண்டனை சமாளிக்க நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். நீ என்கிட்ட என்ன சொன்னேன்னு உனக்கு ஞாபகம் இருக்கா என்று அழுத்தமாய் கேட்டான் சரவணா. அதனை எப்படி அபிநயா மறப்பாள்? அவனிற்காக அவள் உடலை தருகிறேன் என்று சொன்னதே. ஆனால் இப்பொழுது அவளின் பயமே இளங்கோதான். அவனிற்கு பின்னால் நிறைய ஆட்களும் அவனுக்கு சப்போர்ட்டாக மிகப்பெரிய லோன் கம்பெனியும் இருக்கிறது. தில்லி பாபுதான் இவர்களுக்கு தலைவன். ஆனால் என்றோ ஹரிஷ் வந்தாலும் இளங்கோ அவரை ஒரு பொருட்டாக கருத மாட்டான். நான் சொன்னது எனக்கு ஞாபகம் இருக்கு சரவணா, ஆனா இதை இப்படியே விட்டுட்டு நம்ம திரும்பி போலாம். தாரிகா இன்னும் ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கா என வருத்தத்துடன் கூறினாள் அபிநயா. சரவணன் பிடியில் இருந்து விடுபட்டு எழுந்த இளங்கோ, ஏய், என்ன போக போறியா? விட்டுடு வேணும்னு நினைக்கிறியா என்று கூறியபடியே எழுந்தவன் பின்னால் திரும்பி, டேய், நாம யாருன்னு இவனுக்கு காட்டுங்க, இவன் முழுசா இந்த இடத்தை விட்டு போக கூடாது என்று கட்டளையிட்டான் இளங்கோ. சரவணா இத்தனை நாட்களில் ஜஸ்டினிடமும் ஹரிஷிடமும் பயிற்சி மேற்கொண்டிருந்தான். ஜஸ்டினின் பயிற்சி ஆதிக்கம் உள்ளதாகவும் ஹரிஷின் சண்டையிடும் கலை அண்டர் கிரவுண்டில் சகடமேனிக்கு தாக்குவது போலும் இருந்தது. ஆனால் இருவருமே நுணுக்கமாக கவனித்து சண்டை போட வேண்டும் என்று அவனுக்கு கத்துக் கொடுத்திருந்தனர். அப்பொழுதுதான் ஹரிஷும் ஜஸ்டினும் ஒருவருக்கொருவர் சளைத்தவர்கள் இல்லை என்று புரிந்து கொண்டான். ஒரு பொண்ணை காப்பாத்த நீ ஏன் இடத்துக்கே வந்து ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்ட. இந்த இடத்துல இருந்து பொன்னால உயிரோட வெளியே போகவே முடியாது என்று கர்ஜித்தான் இளங்கோ. அவன் சண்டையிட தயாராக சரியாக அந்த இடத்திற்கு வெளியே நிறைய வண்டியின் உருமல் சத்தம் கேட்டது. அனைவரும் யார் என்று பார்க்க ஒரு பைக்கர் கேங் அங்கு வந்தது. அதற்கு தலைமை தாங்கி வந்தார் ஹரிஷ். அதில் இளங்கோ முகம் இறுகியது. சோ இவனத்தான் உனக்கு துணைக்கு கூட்டிட்டு வந்திருக்கியா என்று சீறினான். அவனுக்கு ஹரிஷை பார்த்து பயம் இல்லை. ஹரிஷ் 10-15 பேருடன் அங்கு வந்திருந்தார். வண்டியை விட்டு இறங்கியதும் நேராக சரவணன் பக்கம் சென்று, சரவணா, உங்களுக்கு ஒன்னும் இல்லையே என்று கேட்டவர் இளங்கோ பக்கம் திரும்பி, உனக்கு இவர் யாருன்னு தெரியுமா என்று கேட்டார். அதில் நக்கலாக சிரித்த இளங்கோ, இவர் என்ன அவ்வளோ பெரிய பருப்பா? சாதாரண பணக்காரன் தானே. இந்த சாஸ்திரி பாக்ஸிங் ஃபீல்ட்ல எவ்வளோ பெரிய பணக்காரனா இருந்தாலும் இங்க செல்லுபடி ஆகாது. என்ன ஹரிஷ், நீ புது மாஸ்டரை தேடிக்கிட்ட போல, ஜாஸ்பரே என்கிட்ட வம்ப வச்சுக்கிட்டது இல்ல என திமிராக கூறினான். இளங்கோவிற்கு யாரை பார்த்தும் பயம் இல்லை. இந்த இடத்திற்கு நிறைய பணக்காரர்கள் வருவார்கள். ஆனால் அவர்களுக்கெல்லாம் மதிப்பு இல்லை. ரிங்கில் இறங்கி யார் சண்டையிட்டு ஜெயிக்கிறார்களோ அவர்களுக்கு தான் மதிப்பு. இந்த இடத்திற்கு சப்போர்ட்டாக கோஸ்டோனில் ஒருவர் இருக்கிறார். இந்த இடத்தில் நிறைய பணம் சம்பாதிக்க முடியாது. ஆனால் நிறைய அண்டர் கிரவுண்ட் ஆட்களை காணலாம். இங்கு யார் இருந்தாலும் கேட்பதற்கு யாரும் இல்லை. இது சாதாரண பாக்ஸிங் ஃபீல்ட் இல்லை. பல பணக்காரர்களுக்கு இது மறைவிடம். இந்த இடத்திற்கு விதிமுறை என்பது இல்லை. ஒழுங்கு மரியாதையா சரவணன் கிட்ட மன்னிப்பு கேளு என்று அழுத்தமாய் கூறினார் ஹரிஷ். அதில் ஒரு நொடி அதிர்ந்தான் இளங்கோ. என்ன ஹரிஷ், இப்படி மாறிட்ட? நீ ரொம்ப மோசமானவன்னு கேள்விப்பட்ட. ஆனா இவன மாதிரி ஒரு குப்பைக்கு போய் வக்காலத்து வாங்கிக்கிட்டு இருக்க. நான் அவன் கிட்ட மன்னிப்பு கேட்கணுமா? இவ்ளோ நேரம் அவனை உயிரோட விட்டு வச்சதுக்கு அவன் தான் எனக்கு நன்றி சொல்லணும் என்று காட்டமாய் கூறினான். இது அவனின் கோட்டை. அவனை யாராலும் ஒன்றும் செய்ய முடியாது என்ற மிதப்பில் இருந்தான். சரி, நான் உங்களுக்கு இன்னும் ஒரே ஒரு சான்ஸ் கொடுக்கறேன். என்னோட இடத்துக்கு என்ன தேடி இவ்ளோ தூரம் வந்துட்டீங்க. என் பாக்ஸிங் ரிங் வரைக்கும் போலனா எப்படி? வழக்கமா இங்க நடக்கிறதையே நாம பண்ணுவோம். ஹரிஷ், நீ கோஸ்ட் டவுன்ல ரொம்ப மோசமான இறக்கம் இல்லாத அண்டர் கிரவுண்ட் ரவுடின்னு கேள்விப்பட்டேன்.
அந்த திறமைய கொஞ்சம் இங்க காட்ட. நீ ஏன் ஆளுங்க கூட சண்டை போட்டு வரிசையா நீ 3 பேரு கூட ஜெயிச்சுட்டா நான் நீ சொல்றதையும் கேக்குறேன், சரவணா கிட்ட மன்னிப்பும் கேக்குறேன் என புன்னகையுடன் கூறினான் இளங்கோ. அங்கு இருக்கும் அனைவருக்குமே ஹரிஷை சிக்க வைக்க அவன் விரித்த வலை என்று தெரியும். ஹரிஷின் சண்டையிடும் திறமை அசாதாரணமாய் இருக்கும் தான். ஒரே அடியில் அவரால் எதிராளியை வீழ்த்த முடியும். ஆனால் அவர் ஒருவரை எதிர்த்து 3 பேர் சண்டையிடும் போது அவரால் முடியுமா? அந்த மூவரும் பாக்ஸிங் ஃபீல்டில் ஊறி போனவர்களாக இருக்க எப்படி அவரால் சமாளிக்க முடியும்? ஒருவரை எதிர்த்து 3 சண்டையிடுவதில் ஹரிஷ் உயிருக்கே ஆபத்து நேரிடும். சரவணா மறுத்து கூற வர அவனை தடுத்தார் ஹரிஷ். அவனை ஒன்றும் கூற வேண்டாம் என்றார். சரவணாவிற்கு இந்த பிரச்சனை இப்படி முடிப்பதில் விருப்பம் இல்லை. அந்த பாக்ஸிங் ஃபீல்டில் இருப்பவர்கள் ஹரிஷை ஆச்சரியமாய் பார்த்தனர். என்ன இருந்தாலும் ஹரிஷுக்கு இவ்வளவு திமிர் இருக்கக்கூடாது என்று நினைத்தார்கள். இது ஒன்றும் சாதாரண பாக்ஸிங் மேட்ச் இல்லை. இதில் எந்த விதிமுறைகளும் கிடையாது. போட்டியில் நுழைந்து விட்டால் ஒன்று ஜெயித்து வெளியே வர வேண்டும், இல்லை என்றால் செத்து பிணமாக வர வேண்டும். ஓகே, ஆனா ஒரு ரிக்வெஸ்ட். உன் ஃபேமிலியை சேர்ந்தவங்க பாக்ஸிங்ல பெஸ்ட்னு எனக்கு தெரியும். அதனால அந்த 3 பேத்துல நீ ஒரு ஆளா இருக்கணும் என திமிராக கூறினார் ஹரிஷ். இதை கேட்ட இளங்கோ திகைத்தான். ஹரிஷிடம் இவ்வளவு அகங்காரத்தை அவன் எதிர்பார்க்கவில்லை. ஒரே நேரத்தில் 3 பேருடன் சண்டையிட ஒப்புக்கொண்டதோடு இல்லாமல் அவனை அழைத்து இருக்கிறார். அதில் இளங்கோவிற்கு ஆத்திரம் அதிகரித்தது. உனக்கு சாவ பத்தி பயம் இல்ல போல, அப்போ உன் கடைசி ஆசையை நிறைவேற்றுறேன் என்றான். அவனுக்கும் ஹரிஷ் பற்றி நன்றாய் தெரியும். ஹரிஷ் தனிக்காட்டு ராஜா என்பதை அறிந்திருந்தான். ஆனால் அவரால் 3 பேருக்கு எதிராக ஒன்றும் செய்ய முடியாது என்று உறுதியாய் இருந்தான். சரவணா, பிளீஸ் ஸ்டாப் பண்ணு, நம்ம போயிடலாம் என்று அபிநயா கெஞ்சிட, வாய் மூடு. திரும்ப ஒரு வார்த்தை பேசுன உனக்கும் உன் குடும்பத்துக்கும் எந்த ஹெல்ப்பும் பண்ண மாட்டேன் என்று அவளிடம் சீறினான் சரவணா. அதில் உடனே வாயை மூடிக்கொண்டாள் அபி. அதன்பின் அனைவரும் பாக்ஸிங் ரிங் இருக்கும் பக்கம் சென்றனர். உள்ளே ஒருவர் அமர்ந்திருக்க அவர் அருகே 2 பெண்கள் அரைகுறை ஆடையுடன் அவருடன் உல்லாச உலகில் இருந்தனர். அவர்தான் லோகேஷ். சாஸ்திரி பாக்ஸிங் ஃபீல்டில் அவரை எதிர்ப்பவர்கள் யாரும் உயிருடன் ரிங்கை விட்டு வெளியே வந்தது இல்லை. மிஸ்டர் லோகேஷ், இங்க ஒருத்தனுக்கு சாவுனா பயம் இல்ல, ஒருத்தன் இல்ல 2 பேர் என்று இளங்கோ கூற திரும்பி பார்த்தார் லோகேஷ். ஹரிஷை பார்த்த ஒரு நொடி அவர் கண்ணில் கோபம் தெரிந்தது. அவரை கண்ட ஹரிஷும் ஒரு நொடி அதிர்ந்தார். அத்தியாயம் 149. பாக்ஸிங் போட்டி. லோகேஷும் ஹரிஷும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். லோகேஷ் ஏன் இங்கு இருக்கிறான் என்ற கேள்வி ஹரிஷ் மனதில் ஓடியது. லோகேஷை பார்த்து அதிர்ந்தாலும் கண்களை வேறு பக்கம் திருப்பிக் கொண்டார் ஹரிஷ். இதனை கவனித்த சரவணா, நீங்க ஓகேவா? நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணட்டா என்று கேட்டான். அதற்கு மறுப்பாக தலையசைத்த ஹரிஷ், உங்க ட்ரைனிங் இன்னும் இவங்க லெவலுக்கு இல்ல சரவணா. இது பழைய விஷயம், நீங்க வரி பண்ணிக்க வேண்டாம். அண்டர் கிரவுண்ட் பாக்ஸிங் ரிங்குக்குள்ள இறங்குறவங்களுக்கு எந்த ஃபீலிங்கும் இல்ல. இங்க யாரு வின் பண்றாங்களோ அவங்க தான் கிங் என்று கூறி ரிங் உள்ளே குதித்தார். இளங்கோ பக்கம் திரும்பிய லோகேஷ், கண்டிப்பா 3 vs 1 தானே என்று கேட்டார். டெஃபினெட்லி. இந்த பொடி பையன் ரொம்ப துள்ளிக்கிட்டு இருக்கான். இந்த விஷயத்த நீங்களே கச்சிதமா முடிச்சிடுங்க என புன்னகையுடன் கூறினான் இளங்கோ. டீல். இன்னைக்கு ராத்திரி நான் ட்ரீட் வைக்கிறேன். எல்லாரும் ரெடியா இருங்க. பெஸ்ட் பாக்ஸர்ஸ் சூஸ் பண்ணி இவனுக்கு நல்ல பாடத்தை கத்துக்கொடு என்று குரூரமாக கூறினார் லோகேஷ். அவர் கண்களில் அவ்வளவு வெறி. அந்த இடத்தில் இருந்த இளங்கோ ஆட்கள் ஆர்வமாக வேடிக்கை பார்க்க சூழ்ந்தார்கள். அந்நேரம் பின்பக்க நுழைவாயிலில் வழியாக ஒருவன் அங்கு நுழைந்தான். அவனை கண்டதுமே மாஸ்டர் ரோலெக்ஸ் என்று கூச்சலிட்டு ஆரவாரம் செய்தனர். ரோலெக்ஸ் இதுவரை பாக்ஸிங்கில் 3 பேரை கொலை செய்த காரணத்தினால் 3 முறை ஜெயிலிற்கு சென்று வந்திருக்கிறான். அண்டர் கிரவுண்ட் பாக்ஸிங் தளபதி அவன்தான். இந்த ஹரிஷ் யாரு? நம்ம மாஸ்டர் முன்னவே இப்படி வரப்பா நின்னுகிட்டு இருக்கான். எனக்கு தெரியல. ஆனா இதுக்கு முன்ன கோஸ்ட் டவுன்ல ரொம்ப பெரிய ரவுடியா.
இந்த ஆளு ஒரே நேரத்துல 3 பேர் கூட சண்டை போட போறானா? அப்போ அவன் சாவு இன்னைக்குதான்னு சொல்லு. இவனால நம்ம மாஸ்டரையே தாக்கு பிடிக்க முடியாது என்று அங்கு கூட்டத்தில் இருந்தவர்கள் தங்களுக்குள் பேசி சிரித்துக் கொண்டிருந்தனர். ஆனால் சில பேருக்கு ஹரிஷ் பற்றி நன்றாய் தெரியும். அதனால் வாயை திறக்காமல் அமைதியாய் நடக்க இருக்கும் போட்டியை பார்க்க ஆர்வமாய் காத்திருந்தனர். அண்டர்கிரவுண்ட் தாதா ஜோஷை ஹரிஷ் பற்றி மிகவும் உயர்வாக நினைத்திருக்கிறார். ஹரிஷ் ஒன்றும் சாதாரண ஆள் இல்லையே. ஆமா, அந்த ஆளு எத்தனை அடி தாங்குவான்னு நினைக்கிற? நாம பெட்டு கட்டுவோமா? சரி வா. மிஞ்சி மிஞ்சி போனா 5 அடியில சுருண்டு விழுந்துருவான். என்ன அவ்வளவு நேரம் தாக்கு பிடிப்பானா? டேய், வெறும் 3 அடியில போய் சேர்ந்துருவான் பாரு என்று தங்களுக்குள் பேசிக்கொண்டு இருந்தவர்கள் சும்மா இல்லாமல் சரவணனிடம் சென்று, டூட் வரியா, நாமளும் பந்தயம் வச்சுக்குவோம். நீ ஜெயிச்சா எங்க எல்லா பணமும் உனக்குதான். சரவணா எந்த பதிலும் கூறவில்லை. உடனே அந்த ஆள், நான் தல, உன்கிட்ட காசு இல்லையா? அப்பால ஒண்ணு செய்ய, உன் கூட உன்னை ஈத்துன்னு வந்திருக்கிய, அத வச்சு பெட்டு கேட்டு இனா ஓகேவா என்று அபிநயாவை மேலும் கீழும் பார்த்து சிரித்தான். ஹரிஷ் மீது பந்தயமா? சரவணா ஒருபோதும் அவன் நண்பன் மீது பந்தயம் செய்திட மாட்டான். இவர்களுக்கு மதிப்பு கொடுக்காமல் ஹரிஷ் மீது கவனம் செலுத்தினான். ரோலக்ஸ் ரிங் உள்ளே நுழைந்ததுமே கூட்டம் கரகோஷம் எழுப்பியது. சட்டென்று மணி சத்தம் கேட்க போட்டி துவங்கியது. தல, உன்னால காணாப்புல கூட ஜெயிக்க முடியாது என்று சரவணனிடம் கூறினான் ஒருவன். அவன் சொல்லி முடிக்கவில்லை. கூட்டம் அதிர்ச்சியில் வாயை பிளந்தது. என்ன நடக்குதுங்க? டேய், இதுக்கு வாய்ப்பே இல்லடா. என்ன நம்ம மாஸ்டரா இது என கூட்டத்தில் இருந்த அனைவரும் அதிர்ச்சியில் எழுந்து நின்று விட்டனர். ஹரிஷ் வெறும் ஒரே ஒரு குத்தில் ரோலெக்ஸை நாக் அவுட் ஆகிவிட்டார். தரையில் பறந்து விழுந்த ரோலெக்ஸால் எழுந்திருக்க முடியவில்லை. அவனின் முகம் தாடையெல்லாம் அழுத்தமாய் அதீத பலத்துடன் குத்தி இருக்க அவனால் நகர முடியவில்லை. எப்பொழுதும் அவன் வேகத்திற்கும் பலத்திற்கும் யாரும் ஈடு இல்லை என்று நினைத்திருந்தவன் இதனை கொஞ்சமும் எதிர்பார்க்கவில்லை. இது எப்படி சாத்தியம் என்று உறைந்த நிலையில் கேட்டான் இளங்கோ. தலைகணத்தில் ஆடி திரிந்தவனுக்கு அவனின் அஸ்திவாரம் ஆடியது போல் இருந்தது. ஹரிஷ் இவ்வளவு பலசாலி என்று அவன் எதிர்பார்க்கவில்லை. என்று தலையில் கை வைத்துக் கொண்டான் இளங்கோ. அடுத்து யாரை அனுப்புவது என்று யோசித்தான். ஆனால் ஹரிஷை விட பலசாலியை அவன் அனுப்ப வேண்டும் என்று நினைத்தான். கடைசி ஆளாக அவன் களமிறங்க வேண்டும். எச்சிலை கூட்டி விழுங்கிக் கொண்டவன் லோகேஷை பார்த்தான். மிஸ்டர் லோகேஷ், உங்களுக்கு இவனை தெரியுமா என்று கேட்டான். நல்லாவே தெரியும். இவனும் கோஸ்ட் டவுன்ல இருந்து தான் இங்க வந்திருக்கான். இவனை சமாளிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல. ஒரு பொண்ணுக்காக அவன் எதிர்காலத்தையே தூக்கி எறிஞ்சிட்டு போனவன் என்றார் லோகேஷ். லேசா இதழை வளைத்தவர் மனதில் வெளியே சொல்லாத ஒரு விடயம் இருந்தது. இந்நேரம் ஹரிஷ் இந்த தொழிலில் இருந்திருந்தால் ஜோஷிக்கு நிகராக அவரும் இருந்திருப்பார். சீக்கிரம் அடுத்த ஆளு எவன் என்றார் ஹரிஷ். இளங்கோவிற்கு இதயம் வேகமாய் படபடுத்தது. ஹரிஷின் வேகம் அசுரத்தனமாய் இருந்தது. யாரை அனுப்புவது என்று யோசித்தான். அது இப்போ ரெஸ்ட் என்று கூறி சமாளித்தான் இளங்கோ. ரெஸ்ட் எடுக்க அவர் எங்கே சண்டையிட்டார்? ஒரே அடியில் மொத்தமாய் வீழ்த்தி விட்டாரே. ஒரு துளி வேர்வை கூட அவர் உடலில் வழியவில்லை. சரவணனும் அபிநயாவும் அதிர்ச்சியுடன் இறங்கி வரும் ஹரிஷை பார்த்தனர். பா, என்ன மனுஷன் என்று நினைத்தான் சரவணா. ஹரிஷிடம் இருந்து தாம் ஏதேனும் கொஞ்சம் கற்றுக்கொண்டு இருக்கிறோம் என்று நினைத்திருந்தான் சரவணா. ஆனால் சற்று முன் அவர் செய்த வேளையில் ஒரு துளி கூட தாம் இல்லை என்று அவனுக்கு தோன்றியது. அவனின் மன ஓட்டத்தை படித்த ஹரிஷ் லேசாய் புன்னகைத்து, சரவணா, நீங்க உண்மையிலேயே ரொம்ப வேகமா எல்லாத்தையும் கத்துக்கிட்டு இருக்கீங்க. எனக்கு இதுல 20 வருஷம் பழக்கம் இருக்கு. இங்க இருக்கிற பாக்ஸிங் எல்லாம் வெறும் பொழுதுபோக்கு தான். உங்களுக்கு உண்மையான பாக்ஸிங் கத்துக்கணும்னா டர்னேஸ் போங்க. அங்கதான் பாக்ஸிங்காகவே வாழ்றவங்க இருக்காங்க என்று கூறினார். அவர் அடியே அவர் அங்கே இருந்துதான் பாக்ஸிங் கத்துக்கொண்டு இருக்கிறார் என்று தெரிந்தது. அதை விட உங்களை சுத்தி நான் இருக்கிறப்போ நீங்க கஷ்டப்பட வேணாம். நான் ஏன் என் உயிர பணைய வச்சு இவ்வளவு தூரம் செய்யறேன்னு தெரியுமா என்று கேட்டார் ஹரிஷ். சரவணன் பதில் சொல்வதற்கு முன்பு, ஏன்னா வாய்ப்பு கிடைச்சா
என்ன நீங்க ஜஸ்டின் கூட சண்டை போட அலோவ் பண்றேன்னு சொல்லிருக்கீங்க என்று எதிர்பார்ப்புடன் கூறினார். வெறும் இதுக்காகவா என்ன நீங்க தேடி வந்தீங்க என்று சற்று ஆச்சரியமாய் கேட்டான் சரவணா. அதுல இதுவும் ஒண்ணு என புன்னகையுடன் பதிலளித்தார். சரவணா அவரையே அமைதியாய் பார்த்தான். சண்டையிடுவதில் இவர் பித்தனாக இருக்கிறார். அவரின் பலத்தை மோதி பார்த்து மேலும் கூட்டிக் கொள்ள நினைக்கிறார். இந்த மனுஷன் சண்டை போடுறதுல இவ்ளோ வெறியா இருக்காரே, ஜஸ்டினை பார்த்து இவருக்கு திரும்ப சண்டை போடுற வெறி வந்துருச்சோ? இப்படிப்பட்ட மனுஷனை எப்படி இத்தனை வருஷமா ஒரு சின்ன கடையை நடத்த வச்சாங்க? அவங்க எப்படி இவரை கண்ட்ரோல் பண்ணி வச்சிருந்தாங்க? இதான் லேடிஸ் பவர் போல என்று நினைத்தான் சரவணா. ஹரிஷின் பலத்தை பார்த்த இளங்கோவிற்கு அவருக்கு நிகர் அவன் இல்லை என்று தோன்றியது. இளங்கோ, அந்த ஆளு பயங்கரமான ஆளா இருப்பாரு போல. அடியெல்லாம் டர்னேஸ் பாக்ஸிங் மாதிரி இருக்கு. ஆனா பாடி மூவ்மெண்ட்ஸ் எல்லாம் அந்த காலத்து மார்ஷல் ஆர்ட்ஸ் மாதிரி இருக்கு என்றான். அவர்களுக்கு அடுத்து என்ன செய்வது என்று தெரியவில்லை. குறுக்கு புத்தியில் யோசித்தான் இளங்கோ. இப்போ வழக்கமா நாம பண்றத பண்ணுங்க என்று கூறினான். உடனே அந்த இடத்தின் மிக சிறந்த பெண் பத்தும் பத்தாத ஆடையில் ஆளை மயக்கும் நோக்கத்துடன் ஹரிஷை நோக்கி நடந்து வந்தாள். அவளின் அண்ணன் நடையில் அங்கு இருந்தவர்கள் வாயை பிளந்து கொண்டு பார்த்து கொண்டிருந்தனர். அங்கு இருப்பவர்களுக்கு அவளோ கனவு கண்ணி. அவளை அடைய பல பேர் ஏக்கம் கொண்டிருந்தனர். இப்பொழுது அந்த பெண் ஹரிஷை நோக்கி செல்ல அவரை பொறாமையுடன் பார்த்தனர். ஹே ஹேண்ட்ஸம், ரொம்ப சூப்பரா சண்டை போட்ட. கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்றியா? நான் உன் கையை பிடிச்சு விடவா என்று மயக்கம் குரலில் அவளின் கரத்தினை ஹரிஷ் புஜத்தில் மேய விட்டாள். தேவையில்லை, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு என்று அவள் கையை தட்டி விட்டு அவளை பாராமல் கூறினார் ஹரிஷ். ஓகே, அப்போ இந்த சோடா குடி என்று கூறி அதனை உடைத்து கொடுத்தாள். அதனை வாங்கிய ஹரிஷ் அந்த சோடாவை முகர்ந்து பார்த்தவாறே லேசாய் சிரித்தார். என்ன இளங்கோ, இப்படி அச்சத்தனமா என்ன கவுக்க பிளான் பண்ற? பெட்டரா யோசிக்க மாட்டியா? சீக்கிரம் அடுத்த ஆள் அனுப்பு என கர்ஜித்தார் ஹரிஷ். இளங்கோ மாட்டிக்கொண்டோமோ என்று திணறினான். அவனுக்கு அடுத்து என்ன செய்வது என்று தெரியவில்லை. அவனே களத்தில் இறங்கினால் நிச்சயம் தாக்கு பிடிக்க மாட்டோம் என்று அவனுக்கு தெரிந்தது. என்ன ஹரிஷ், ஏன் இடத்துக்கே வந்து என்ன அசிங்கப்படுத்த நினைக்கிறியா என்று கேட்டான் இளங்கோ. அவன் அடுத்த செயலை செய்யும் முன்பு, மிஸ்டர் சரவணா, பிளீஸ் எங்களை விட்டுருங்க என்று வாசலில் இருந்து ஒரு குரல் ஒலித்தது.